சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் நெய்வேலியிலிருந்து மனவளக்கலையும் மன அழுத்த மேலாண்மையும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம்மோடு ஆழியாறு இணையவழி இணைப்பில் இணைந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மணிமேகலை அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு அம்மா அவர்களை பற்றிய அறிமுக உரையை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நெய்வேலியை சார்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் மணிமேகலை அம்மா அவர்கள் கல்வி தகுதிகளாக டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், டிப்ளமா இன் அக்குபங்க்சர், டிப்ளமா இன் யோகிக் பிஹேவியர் தெரப்பி என பல பட்டய படிப்புகளை படித்துள்ளார்கள். கடந்த 13 ஆண்டுகளாக நெய்வேலி அறிவு திருக்கோயில் அறக்கட்டளையில் இணைந்து அருட்தொண்டு செய்து வருகிறார்கள். நெய்வேலி, பன்ருட்டி, வடலூர், சிதம்பரம் போன்ற ஊர்களில் உள்ள அறக்கட்டளைகளுக்கு சென்று அகத்தாய்வு பயிற்சிகளை நடத்தி சிறப்பாக செய்து வருகின்றார்கள். மேலும் நெய்வேலி மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் YYE பயிற்சிகளையும் நடத்தி வருகின்றார்கள். நெய்வேலி ஆர்ச் கேட்டில் அமைந்துள்ள டைமண்ட் நகர் தவ மையத்தில் அடிப்படை பயிற்சி மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை தொடர்ந்து அளித்து வருகின்றார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் உயரிய விருதான ஞானாசிரியர் விருதை சென்ற ஆண்டு 2025 பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை மனவளக்கலையும் மன அழுத்த மேலாண்மையும் என்ற தலைப்பில் சிறப்பான ஒரு வேதாத்திரிய சிந்தனை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பானதொரு தவம் இயற்றி கவிதை வாசித்து கவிதைக்கான விளக்கம் அளித்த லக்ஷ்மி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடியோ கிளியரா இருக்குதுங்களாங்கம்மா? கிளியரா இருக்குமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும், கருணை புரியட்டும். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய்யுணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியாறு தொழில்நுட்ப பிரிவை சார்ந்த அனைத்து நிலை அன்பர்களுக்கும் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனையாக மனவளக்கலையும் மன அழுத்த மேலாண்மையும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். மன அழுத்தம் என்பது இன்று உலக அளவில் எல்லா வயதினரும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கிடையே மன அழுத்தம் அதிகரித்து வருவதாக பல்வேறு புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு வேதாத்திரியம் வழங்கும் குண்டலினி யோக பயிற்சிகள் மிகச்சிறந்த தீர்வாக அமையும் என்பதை விஞ்ஞான பூர்வமான விளக்கத்தோடு இந்த சிந்தனையில் நாம் பார்க்கலாம். இந்த சிந்தனையிலே மனம் என்றால் என்ன, மன அழுத்தம் என்றால் என்ன, மன அழுத்தத்திற்கான காரணங்கள், அதற்கு வேதாத்திரியம் வழங்கும் தீர்வுகள், எதிர்காலத்தில் மன அழுத்தத்தை போக்க நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், இவற்றை பற்றி விரிவாக விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தோடு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் மனம் என்றால் என்ன? உயிரின் படற்கை நிலையே மனம், ஜீவகாந்த அலையே மனம் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு மிகச் சிறப்பான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது பஞ்சபூத தத்துவங்களில் முதல் தத்துவமான விண் என்ற ஆகாசமே நுண்ணிய இயக்க மூலக்கூறாக உயிர் துகளாக நமது உடலில் சுழன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு உயிர் துகளும் கோடிக்கணக்கான இறை துகள்களின் தொகுப்பு. இந்த உயிர் துகள்கள் சுழன்று ஓடும் பொழுது அதிலிருந்து வெளியேறுகின்ற இறை துகள்கள் சுத்த வெளியில் உரசி காந்தமாக தன்மாற்றம் அடைகிறது. இந்த காந்தத்தை ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். இந்த ஜீவகாந்தம் 5 புலன்களின் வழியாக வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று தன்மாற்றம் அடைகிறது.
இந்த தன்மாற்றத்தை மூளையின் வழியாக செல்லக்கூடிய ஜீவகாந்தம் உணர்தல், தூய்த்தல், சிந்தித்தல், கணித்தல் என்ற அடிப்படையில் செயல்களை செய்கிறது. இதனையே நாம் மனம் என்று அழைக்கிறோம். அதாவது மூளையின் வழியாக செல்லக்கூடிய ஜீவகாந்த அலையே மனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மனம் இயக்கத்தில் சுழற்சி அலைகளாக இருக்கிறது. இந்த மனதை எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் என்ற விஞ்ஞான கருவிகளை கொண்டு விஞ்ஞானிகள் அளந்து பார்த்து 4 வகைகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று பீட்டா அலை அல்லது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. மனம் இந்த புலன்கள் வழியாக வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்ப உணர்வுகளை அனுபவிக்கக்கூடிய மனதின் அலையியல். இது 14 முதல் 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்தது ஆல்பா அலை அல்லது அமைதி அலை. மனம் உள்முகமாக திரும்பி தனது மூலமான உயிரில் ஒடுங்கும் பொழுது அது அமைதி என்ற நிலையை அடைகிறது. இதை அமைதி அலை என்றும் ஆல்பா அலை என்றும் அழைக்கிறோம். இது 8 முதல் 13 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்தது தீட்டா அலை. மனம் எல்லையற்ற பரவெளியோடு இணைந்து பேரியக்க மண்டலம் முழுவதும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதை நுண்ணியக்க நிலை என்றும் தீட்டா அலை என்றும் அழைக்கிறோம். இது 4 முதல் 7 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற அலை சூழல் விரைவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய சுத்த வெளியோடு மனம் ஒன்றி நிற்கக்கூடிய நிலை சமாதி நிலை அல்லது டெல்டா அலை. இது 1 முதல் 3 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற அலை சூழல் விரைவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி 4 நிலைகளில் இயங்கக்கூடிய இந்த மனதை மகரிஷி ஒரு கவிதை மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமாம், மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவி என்று கேட்கிறாங்க நம்மகிட்ட. அதாவது எல்லாம் வல்ல அந்த இறைநிலையே, அந்த மெய்ப்பொருளே அலைநிலையில் மனிதனிடத்தில் மனமாக இருக்கிறது. அப்ப மனம் என்பது இயற்கை நமக்கு அளித்த மிகப்பெரிய செல்வம். இந்த மனம் அதன் மூலமான உயிரில் ஒடுங்கும் பொழுது அறிவு என்ற உயர்ந்த நிலைக்கு சென்று செய்யக்கூடிய செயல்களால் மட்டில்லாத இன்பத்தை நமக்கு அளிக்கிறது. அதே மனம் புலன்கள் வழியாக செயல்பட்டு புலன் இன்பத்தில் அளவு முறை மீறும் பொழுது துன்பத்தில் வீழ்ந்து விடுகிறது. நமக்கு தேவையான அனைத்தையும் பெறக்கூடிய ஆற்றல் இந்த மனதிற்குள்ளாகவே இருக்கிறது. நாம் வெளியில் சென்று எங்கும் தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த மனம் மனிதனிடத்தில் அந்த இறைநிலையே மெய்ப்பொருளாக இருப்பதால் நமக்கு தேவையான அனைத்துமே இந்த மனதிடமிருந்தே நாம பெற முடியும். இந்த மனமானது சாதாரண மனநிலையில் 14 முதல் 18 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற அலைசூழல் விரைவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதே நாம் உணர்ச்சி வயப்படும் பொழுது, அதாவது கோபம், பொறாமை, பேராசை, எதிர்காலத்தை பற்றிய கவலை, இறந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை நினைத்து வருத்தம் அடைதல் அல்லது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைதல், இதர் போன்ற சூழ்நிலைகளில் இந்த மனதினுடைய அலை சுழல் விரைவு 25 முதல் 30 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற அளவில் உயர்கிறது. அப்ப ஜீவகாந்த அலையே மனமாக இருப்பதால் மனதின் அலைவேகம் அதிகரிக்கும் பொழுது ஜீவகாந்த ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது. இந்த இழப்பை சரி செய்வதற்கு உடலில் இருக்கக்கூடிய உயிர் துகள்கள் வேகமாக சுழல ஆரம்பிக்கின்றன. அதனால் அவற்றுக்கிடையே உள்ள விலக்கு ஆற்றல் அதிகமாகி உயிர் துகள்கள் உடலை விட்டு வெளியேறுகிறது. அப்படி வெளியேறிய உயிர் துகள்கள் மீண்டும் உடலுக்குள் நுழைய முடியாது. இதைத்தான் திருமூலர் கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை மீண்டும் உட்புகா, உதிர்ந்த காய் விரிந்த பூ மீண்டும் மரம் புகா, இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை என்று சொல்றாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு முறை உணர்ச்சி வயப்படும் பொழுதும் நமக்கு ஜீவகாந்த ஆற்றல் இழப்பு, உயிராற்றல் இழப்பு ஏற்படுகிறது. மேலும் சுழற்சி விரைவு அதிகமாக உள்ள துகள்கள் விளிம்பில் சுழலும் என்ற துல்லிய சமதள சீர்மை தத்துவத்தின்படி இந்த உயிர் துகள்கள் வேகமாக சுழலும் பொழுது மூளையில் சென்று மோதி மூளை செல்களை பாதிப்படைய செய்கிறது. மேலும் இரத்த குழாய்களில் வேகமாக செல்வதால் இரத்த அழுத்தம் அதிகமாகிறது. மூளையின் தொடர்ச்சியான நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேச ஆரம்பித்து பிடிக்கும்.
உணவு சரியாமை, மலச்சிக்கல், வயிற்றில் அமில சுரப்பு அதிகமாதல் போன்ற பல பிரச்சனைகள் நமக்கு உருவாகும். அப்ப இந்த நிகழ்வை நவீன அறிவியல் எவ்வாறு நோக்குகிறது என்று ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். வெளிப்புற தாக்குதலினால் பயம், படபடப்பு, பரபரப்பு போன்ற உணர்வுகள் ஏற்படும் பொழுது அந்த உணர்வு மூளையில் உள்ள அமிக்டலா என்ற பகுதியை தூண்டுகிறது. அமிக்டலா ஹைப்போதாலமஸ் பகுதிக்கு சமிக்கை அனுப்புகிறது. ஹைப்போதாலமஸ் அட்ரினோ கார்டிகோட்ரோபின் ஹார்மோன் என்ற ரிலீஸ் ஹார்மோன் என்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் செய்து பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டுகிறது. பிட்யூட்டரி சுரப்பி அட்ரினோ கார்டிகோட்ரோபின் ஹார்மோனை ரிலீஸ் செய்து அட்ரினல் சுரப்பியை தூண்டுகிறது. அட்ரினல் சுரப்பி கார்டிசால் ஹார்மோனை ரிலீஸ் செய்கிறது. அதாவது பயம் என்ற உணர்வு ஏற்படும் பொழுது HPA ஆக்சிஸ், அதாவது ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி, அட்ரினல், இந்த மூன்றும் ஒரே அச்சில் இருக்கிற அச்சு தூண்டப்பட்டு அங்கே கார்டிசால் ரத்தத்தில் கலக்கிறது. கார்டிசால் கலந்த ரத்தம் உடல் முழுவதும் பரவும் பொழுது கல்லீரல் உடலில் சேமித்து வைத்திருக்கிற கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுகிறது. அதனால் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. இதயம் வேகமாக துடிக்கிறது. ஆதலால் ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. மூளையில் உள்ள சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்பட்டு நரம்பின் இயக்கம் அதிகமாக ஆகிறது. இது அனைத்துமே புற தாக்குதலுக்கு உடல் ஆற்றுகின்ற ஒரு எதிர்வினை. உதாரணத்துக்கு நம்மை ஒரு மாடோ இல்லது நாயோ வேகமாக துரத்துகிறது என்றால் அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடுவதற்கு நமக்கு அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படுகிறது. அதனால் குளுக்கோஸ் அதிகரிக்கிறது ரத்தத்தில். அப்ப வேகமா ஓடுறதுக்கு ரத்த ஓட்டம் கை கால்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால் இதயம் வேகமாக துடிக்கிறது. வேகமாக ஓடுவதற்கு நரம்பு இயக்கம் வேகமாக செயல்பட வேண்டும். அதனால் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுகிறது. அப்போ நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு அவசர கால நடவடிக்கையாக அந்த எல்லாம் வல்ல பேர அறிவே உடலில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி நம் உயிரை காப்பாற்றுகிறது. இந்த நிகழ்வானது எப்பொழுதாவது நடக்கும் பொழுது அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது சூழ்நிலை இயல்பு நிலையை அடைந்ததும் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்பட்டு அனைத்து இயக்கங்களுமே சமநிலை அடைந்து விடுகிறது. இது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் தொடர்ந்து ரத்தத்தில் கார்டிசால் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும் பொழுது அது மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ மன அழுத்தம் என்பது புற தாக்குதலுக்கு உடல் ஆற்றுகின்ற எதிர்வினை அல்லது இரத்தத்தில் கார்டிசால் அளவு அதிகரித்து இருப்பது என்று நவீன அறிவியல் கூறுகிறது. இதையே வேதாத்திரியம் என்ன சொல்கிறது? உடலுக்கோ மனதிற்கோ ஒரு துன்பம் வரும்பொழுது அந்த துன்பத்தை போக்குவதற்கு போதிய பலமில்லாத மனநிலையே கவலை என்றும், அந்த கவலை தொடர்ந்து நீடிக்கும் பொழுது அது மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது என்றும் கூறுகிறது. அதாவது நாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தொடர்ந்து நீடிக்கும் பொழுது மன அழுத்தம் ஏற்படுகிறது என்று வேதாத்திரியம் கூறுகிறது. அப்ப வேதாத்திரியமும் விஞ்ஞானமும் ஒரே கருத்தை வெவ்வேறு வார்த்தைகளால் விளக்கம் கொடுக்கிறது என்பதை நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மன அழுத்தத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு அக்யூட் ஸ்ட்ரெஸ், இன்னொன்னு கிரானிக் ஸ்ட்ரெஸ். அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா இப்ப எக்ஸாம் வருதுன்னா மாணவர்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே ஒரு பயம் படபடப்பு ஏற்பட ஆகும். அதே போல நம்ம வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, இன்னும் ஒரு வாரம் 15 நாள்ல டெலிவரி ஆக போகுதுன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரும். அப்ப அந்த எக்ஸாம் முடிந்த பிறகோ அந்த டெலிவரி முடிஞ்ச பிறகோ அந்த ஸ்ட்ரெஸ் காணாம போயிடும். இதைத்தான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். இது குறுகிய கால மன அழுத்தமாக இருந்தாலும் இதுலயுமே சில பாதிப்புகள் நமக்கு ஏற்படத்தான் செய்யுது. என்னென்ன பாதிப்புகள், அதை நாம எப்படி அடையாளம் கண்டு கொள்கிறது என்று நம்ம பார்க்கலாம். அதாவது நமக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு வேர்த்து கொட்டும், கை கால்கள் எல்லாமே சில்லிட்டு போகும், உடல்ல லேசான ஒரு நடுக்கம் ஏற்படும், தொண்டை வறண்டு போகும், குரல்ல ஒரு நடுக்கம் இருக்கும். இது எல்லாமே அடுத்து என்ன நடக்க போகுதோங்கிற ஒரு பயத்துல நமக்கு ஏற்படக்கூடிய உடல் அறிகுறிகள். இது போன்ற அறிகுறிகள் இருந்தா நம்ம உடனே என்ன பண்ணணும்னா நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது அந்த நரம்பு இயக்கங்கள் அமைதி அடைய ஆரம்பித்து மனமும் அமைதி அடைய ஆரம்பிக்கும். இப்படி அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸை நாம ஈஸியா மேலாண்மை பண்ணிவிடலாம். இதுவே கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நீண்ட கால மன அழுத்தம். அதாவது இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில பலருக்கும் நீண்ட கால மன அழுத்தம் ஏற்படுகிறது. உதாரணமாக இளைஞர்களுக்கு
அவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 15 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் அவங்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்றால் அவர்களுக்கு வேலை போகக்கூடிய அபாயம் கூட இருக்குது. அதனால் வேலை பாதுகாப்பு இன்மை காரணமாக இளைஞர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். இப்ப வெளிநாடு செல்லும் இளைஞர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, உணவு, கலாச்சாரம், உறவினர்களை விட்டு பிரிந்து இருப்பது, இது அனைத்துமே அவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு குடும்பத்தில் திடீரென்று ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் அந்த மரணத்தை எதிர்கொள்ள போதிய பலமில்லாத ஒரு மனநிலை தான் மன அழுத்தமாக மாறுகிறது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே உறவு முறையில பலவிதமான சிக்கல் ஏற்படுகிறது. பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன. பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது. இன்றைக்கு விலைவாசி அதிகரிப்பதால் பலருக்கும் பொருளாதார நெருக்கடி. அது மட்டும் இல்லாம இந்த பங்கு சந்தை போன்றவற்றில் வணிகம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவு பொருளாதார இழப்பு. இது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படுகின்ற நோய் அது மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது. அந்த நோய்க்கான தீர்வு கிடைக்காமல் தொடர்ந்து நோய் தீராத நோயாக மாறுகின்ற பொழுது மன அழுத்தம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட புற சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் தொடர்ந்து நமக்குள் நீடிக்கும் பொழுது கார்டிசால் அளவு ரத்தத்தில் அதிகமாகிக் கொண்டே இருப்பது மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்த மன அழுத்தத்தால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்பதான் அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கான தீர்வுகளை நம்மால மேற்கொள்ள முடியும். முதலில் மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி பார்க்கலாம். மூளையில் ஹிப்போகாம்பஸ், அமிக்டலா, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஹிப்போகாம்பஸ் என்பது நம்முடைய கற்றல் மற்றும் நினைவாற்றலுக்கான பகுதி. குறுகிய கால நினைவுகளை நீண்ட கால நினைவுகளாக மாற்றக்கூடிய பகுதி. மேலும் இடம் சார்ந்த நினைவுகளையும் சேமித்து வைக்கக்கூடிய பகுதி. இப்ப யாருக்காவது ஒரு விபத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹிப்போகாம்பஸ்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி தான் இருக்கும். நேத்து என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு தெரியாது. அதே போல ஏற்கனவே சென்ற இடங்களுக்கு கூட அவர்களுக்கு அடையாளம் புரியாது, புதியதாக செல்வது போல இருக்கும். இது எல்லாமே ஹிப்போகாம்பஸ் பாதித்திருக்குங்கிறதுக்கான அறிகுறிகள். அப்ப மன அழுத்தம் ஏற்படுவதற்கு இந்த ஹிப்போகாம்பஸ் பாதிக்கப்பட்டு இந்த ஹிப்போகாம்பஸ் சுருக்கம் அடைகிறது. அடுத்தது அமிக்டலா. இது உணர்ச்சி மேலாண்மை பகுதி. நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பகுதி அமிக்டலா. அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்களே, அதை மேலாண்மை செய்யக்கூடிய பகுதி அமிக்டலா. இந்த அமிக்டலா மன அழுத்தத்தால் அளவில் பெரிதாகி விடுகிறது. ஆதலால் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய அளவில் பயம் ஏற்படுகிறது. சாதாரண மனநிலையில் உள்ளவர்களுக்கு எந்த விஷயத்துக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கும். ஆனால் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு அமிக்டலா பாதிக்கப்படுவதால் சின்ன பிரச்சனைகள் கூட பூதாகரமாக அவர்களுக்கு காட்சியளிக்கும். அடுத்தது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். அதற்கு தமிழ்ல முன்மடல் புரணி அப்படின்னு சொல்றாங்க. இது சிந்தனை திறனுக்கான பகுதி. நம் வாழ்க்கையில் இறந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகள், இது மூன்றையும் கணித்துதான் நம்ம திட்டமிடுவோம், செயல்படுவோம், முடிவுகளை எடுப்போம், பிரச்சனைகளை சமாளிப்போம். இந்த அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படும் பொழுது அது அமிக்டலாவுடைய கட்டுப்பாட்டுக்கு செல்வதால் இந்த சிந்தனை திறன் குறைந்து விடுகிறது. முடிவெடுப்பதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு. அடுத்ததாக நியூரோபிளாஸ்டிசிட்டி. நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது நம்முடைய தேவை, அனுபவம், சூழ்நிலை இதற்கு தகுந்தாற்போல் மூளை தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல். உதாரணத்துக்கு நாம ஒரு புதுசா ஒரு மொழியை கத்துக்கிறோம், இல்லது ஒரு மியூசிக் கத்துக்கிறோம், இல்ல கார் டிரைவ் பண்ண கத்துக்கிறோம். இப்போ இந்த மூளையில ஒரு நரம்பியல் பாதை உருவாகுது. இந்த நரம்பியல் பாதை நல்ல வலிமை அடைகிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து அதே செயல்களையே நாம் செய்யும் பொழுது. உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துல சாலை வசதியே இல்லை, ஆனா அந்த மக்கள் தொடர்ந்து ஒரே பகுதியில் பயணிக்கும் பொழுது அங்க ஒரு பாதை உருவாகிறது இல்லையா? அது போல நாம் ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது மூளையில் ஒரு பாதை உருவாகி அது நன்றாக வலிமை அடைகிறது. இதே நாம் பயன்படுத்தாத விஷயங்களால ஏற்பட்ட பாதை வலிமை இழந்து விடுகிறது. உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்ல சைக்கிள் ஓட்டுவேங்க, ஆனா இன்னைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டினா எனக்கு பேலன்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நாம் அந்த செயலை செய்யாம விட்டுட்டோம். இதைத்தான் ஆங்கிலத்துல யூஸ் இட் ஆர் லூஸ் இட்பாங்க. அப்ப இது போன்ற நரம்பியல் பாதைகள் மூளையில் ஏற்படுகிறது.
பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வயதுக்கு அப்புறம் நாம எந்த விஷயத்தையுமே கத்துக்க முடியாது. அந்த அறிவாற்றல் திறன் நமக்கு குறைஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. எந்த ஒரு நியூரானை நாம் தூண்டிவிட்டாலும் அந்த நியூரான் சிறப்பாக செயல்படும் என்பதுதான் அறிவியல் உண்மை. அதுபோல மூளையில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு விட்டால் ஆரோக்கியமாக இருக்கின்ற பகுதி அந்த பாதிக்கப்பட்ட பகுதியினுடைய வேலையை திறம்பட செய்யும். உதாரணத்திற்கு பார்வையற்ற ஒருவருக்கு கண்களுக்கான பகுதி மூளையில் வேலை செய்வதில்லை. ஆனால் காதுகளுக்கான பகுதிகள் மிக துல்லியமான ஓசைகளை கூட, நுட்பமான சப்தங்களை கூட பதிவு செய்து கண்கள் போல் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அது போல பிரெய்லி மூலம் அவர்கள் பல புத்தகங்களை வாசிக்கிறார்கள். அப்ப தொடு உணர்வு பகுதி மூளையில் இருக்கக்கூடிய பகுதி அவர்களுக்கு மிக சிறப்பாக செயல்படுகிறது. இது போன்ற தன்மைகளை தான் மூளையின் நெகிழ்வுத்தன்மை அல்லது நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறார். இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. கற்றல் திறன், நினைவாற்றல் திறன் எல்லாமே குறையாது. அடுத்தது நியூரோஜெனிசஸ். நியூரோஜெனிசஸ் என்பது புதியதாக நரம்பு செல்கள் உற்பத்தியாவது, அதாவது மூளை செல்கள் உற்பத்தியாகும். பொதுவாக 14 வயதுக்கு மேல் மூளை செல்கள் உற்பத்தி ஆகாது, நியூரான்கள் புதியதாக உற்பத்தி ஆகாது, இன்டெலிஜென்ஸ் லெவல் அதிகரிக்காது என்று ஒரு கருத்து நம்மிடையே இருக்கிறது. ஆனால் எந்த வயதாக இருந்தாலும் நரம்பு செல்கள் உற்பத்தி ஆகும் என்பதுதான் உண்மை. அந்த நரம்பு செல்கள் உற்பத்தி மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. இது போன்ற பாதிப்புகள் மூளையில் மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற பாதிப்பு. அடுத்தது உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். முதலில் சருமம். இந்த சருமம் இளமையான தோற்றத்துடன் பொலிவாக பளபளப்பாக இருப்பதற்கும், உறுதியாக இருப்பதற்கும், நெகிழ்வுத்தன்மையோட இருப்பதற்கும் இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய கொலாஜன் என்ற புரதம் தான். இந்த மன அழுத்தத்தால் உருவாகக்கூடிய அந்த கார்டிசால் என்ற ஹார்மோன் இந்த புரதத்தை பாதிப்பதால் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு சருமம் வறண்டு இருக்குது, சுருக்கத்தோடு இருக்குது. அதனால முதுமையான தோற்றம் சீக்கிரமாவே வர ஆரம்பிக்கும். அடுத்தது மன அழுத்தத்தால் தசைகள் பலவீனமாகின்றன, எலும்புகள் தேய்மானமாகும். மனதில் ஏற்படக்கூடிய அழுத்தம் தசைகளில் இறுக்கத்தை ஏற்படுத்துகிறது. எலும்பு தேய்மானமாகி ஆஸ்டியோபொராசிஸ் என்ற நிலையை கூட மன அழுத்தம் இருப்பவர்களுக்கு அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அடுத்ததாக நோய் எதிர்ப்பாற்றல் குறைகிறது. இப்ப நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்புக்கான செல்கள் வெள்ளை அணுக்கள் என்பது நமக்கு தெரியும். அப்போ இந்த வெள்ளை அணுக்கள் என்ற லிம்போசைட்ஸை மன அழுத்தம் அழித்து விடுகிறது. ஆதலால் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்து விடுகிறது. அடுத்ததாக வளர்சிதை மாற்ற குறைபாடுகள். வளர்சிதை மாற்றம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, நாம் உண்ட உணவு சத்து பொருளாக மாறுவதை நாம் செரிமானம் என்கிறோம். அதே சத்து பொருட்கள் ஆற்றலாக தன்மாற்றம் அடைவதைத்தான் வளர்சிதை மாற்றம் அல்லது மெட்டபாலிசம் என்று கூறுகிறோம். இந்த மெட்டபாலிசத்துல மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு வேறுபாடு ஏற்படுவதால இரத்த சர்க்கரை, இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் இது போன்ற நோய்கள் வர ஆரம்பிக்குது. அடுத்ததாக பாலியல் ஆர்வம் குறைகிறது. பொதுவாக பிரச்சனைகள் நிறைய இருக்கும் பொழுது இந்த மூளை அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படிதான் யோசிக்குமே தவிர இன்ப நுகர்வுகளில் நாட்டம் செலுத்தாது. அது நம்பர் 1. நம்பர் 2, இந்த கார்டிசால் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டோஸ்டான் ஹார்மோன் அளவை குறைக்கிறது. ஆதலால் பாலியல் ஆர்வம் குறைகிறது, கரு உருவாகின்ற தன்மையும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக மூலக்கூறுகளில் மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது ஆங்கிலத்துல டிஎன்ஏ மெத்திலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்முடைய மூலக்கூறுகளின் அமைப்பில மாற்றம் ஏற்படுத்தாமல் அதன் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படுவதுதான் டிஎன்ஏ மெத்திலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய வீட்டுல குளிர்காலத்துல நம்ம ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவோம், வெயில் காலத்துல ஆன் பண்ணுவோம். அப்ப ஆன் ஆஃப் சுவிட்ச் கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கு. அது போல ஒவ்வொரு மரபணுக்களும் எப்பொழுது செயல்பட வேண்டும், எப்பொழுது செயல்படாமல் இருக்க வேண்டும் என்ற சாஃப்ட்வேர் அந்த மரபணுக்குள்ளாகவே இருக்குது. ஆனா இந்த மன அழுத்தமானது அந்த சாஃப்ட்வேரை போய் பாதிப்பதால் அந்த மரபணுக்களினுடைய செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. அதனாலதான் புற்றுநோய் உருவாகிறது. அப்ப ஒரு செல் வளர்ச்சி முடிய வேண்டிய நேரத்தில் அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதால் தான் புற்றுநோய் வருகிறது. இது போல ஆட்டோ இம்யூன் டிசீஸ் போன்ற நோய்களும் இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்ததாக வயது மூப்பு. இப்ப நமக்கு
காலம் செல்ல செல்ல வயது ஆகிக்கொண்டேதான் இருக்கும். அது இயற்கை நியதி, அதை மாற்ற முடியாது. ஆனா மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு அந்த முதிர்ச்சி என்பது விரைவிலேயே வந்து விடுகிறது என்பது அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி முடிவுகள். நம்ம செல்கள்ல குரோமோசோம்ஸ் இருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குரோமோசோம் வால் பகுதியில் டெலோமியர்ஸ் என்ற ஒரு உரை இருக்கு. இந்த உரை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, நம்முடைய ஷூல லேஸ் இருக்கு. அந்த லேஸினுடைய நுனி பகுதியில ஒரு பிளாஸ்டிக் ஷீல்டு போல இருக்கும். இது எதற்காக என்றால் அந்த ஷூ லேஸ் பிரியாம இருக்கிறதுக்காக இருக்கு. அது போல ஒவ்வொரு குரோமோசோம்களின் வால் பகுதியிலும் டெலோமியர்ஸ் என்ற உரை இருக்கிறதுனால அது நம்மை அந்த குரோமோசோம் பிரியாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கு. ஆனா மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு அந்த டெலோமியர்ஸினுடைய நீளம் குறைந்து குறைந்து கடைசியாக அது ரொம்ப சுருங்கி விடுறதுனால அந்த குரோமோசோம் எல்லாம் பிரிந்து வயது முதிர்ச்சி விரைவிலேயே ஏற்பட்டு மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு முதுமை விரைவில் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கு. அடுத்து ஒரு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜனேற்ற அழுத்தம். எல்லாமே புதிய புதிய வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனா இது அனைத்துமே மன அழுத்தத்தால் ஏற்படுகிற ஒரு பாதிப்புகள் என்பதை பல ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆக்சிஜனேற்ற அழுத்தம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம ஏற்கனவே பார்த்தோம், ஏன்னா வளர்ச்சிதை மாற்றம் என்று. இப்போ மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படுது இல்லைங்களா? அதுக்காக அந்த இடத்துல அந்த மெட்டபாலிசம் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிறதுனால அதிகப்படியான ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுவதற்கு அங்கே ஆக்சிஜன் அதிகமாக உள்ளிழுக்கப்படுகிறது. ஒவ்வொரு செல்களிலும் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. இதுதான் அந்த ஆற்றலாக எரிக்கிறது. ஆற்றல் எரிப்பிற்கு அது ஒவ்வொரு ஆக்சிஜனையும் உடம்புல இருந்து எடுக்கும். அப்படி எரிந்த பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளுக்கு பேரு ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சமநிலைப்படுத்தி விடுகிறது அல்லது வெளியேற்றி விடுகிறது. ஆனால் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு இந்த வளர்ச்சிதை மாற்ற வேகம் அதிகமாக இருப்பதால் அதிகப்படியான ஆக்சிஜனை எடுத்து அதிகப்படியான ஆக்சிஜன் கழிவுகள் உருவாகுவதனால அதை உடலால் வெளியேற்ற முடியவில்லை. ஆதலால் அந்த கழிவுகள் செல்களுக்கு இடையே அப்படியே உட்கார்ந்து ஒட்டிக்குது, பலவிதமான நோய்களை குறிக்குது. இதற்கு சொல்றாங்க இன்டர்னல் ரஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இரும்பு துருப்பிடிச்சிருச்சுன்னா அது எதுவுமே பயன்படாது. அது போல நம்ம செல்கள் துருப்பிடிக்கிறது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இதனால் நமக்கு புற்றுநோய் வருவதற்கான அபாயம் அதிகமாக உள்ளது. அது நம் உடலில் இருக்கக்கூடிய திசுக்களை அழிக்கிறது, புரதத்தை அழிக்கிறது, கொழுப்புகளை அழிக்கிறது, அதாவது இன்ஃப்ளமேஷனை அதிகமா ஏற்படுத்துது, முழங்கால் மூட்டு வலிகள் வருகின்றன. இப்படி பலவிதமான நோய்கள் வருவதற்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் காரணமாக. அப்ப இது அதிகமாக உற்பத்தி ஆவதற்கு வளர்ச்சிதை மாற்ற வேகம் அதிகரிக்கும். அதற்கு காரணம் மன அழுத்தம். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா அது டைரக்டா மன அழுத்தத்துக்கு காரணமாக இல்லை என்றாலும் மன அழுத்தம் பலவிதங்களில் அந்த மாற்றத்திற்கு துன்பத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக மன அழுத்தம் நம் குடலில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்பாடுகளை மாற்றம் ஏற்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. நம்ம குடல்ல நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது. இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய சமநிலை தவறுவதால் அது மூளையை சென்று பாதிச்சிருச்சு, மன அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. அப்ப இது ஒரு சைக்கிள் போல, ஒரு நச்சு சைக்கிள் போல அங்க தொடர்ந்து நிறைந்து பெற்று கொண்டே இருக்கிறது. மன அழுத்தத்தால் நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படுகிறது, நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படுவதால் மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம் ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகம். இப்படி இந்த மன அழுத்தம் என்பது பல வகைகளில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது மன அழுத்தம் என்பது மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டுமே அல்ல, ஒவ்வொரு செல்களிலும் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றம். அப்ப இந்த மன அழுத்தத்தினுடைய தீவிரத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தை பற்றிய விழிப்புணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். ஏன்னா இந்த மன அழுத்தத்தை நம்ம சரி பண்ணவில்லை என்றால் அது மன சோர்வுக்கு காரணமாகும். மன சோர்வு, அதாவது டிப்ரெஷன் வந்த பிறகு நாம் ஒரு மருத்துவ சிகிச்சையை தான் நாட வேண்டியதா. மருத்துவ சிகிச்சையில நமக்கு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் கொடுக்குறாங்க. அது நமக்கு உடல் ரீதியாக பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்.
உடல் எடை அதிகரிக்கிறது, அதிகப்படியான தூக்கம், அந்த மருந்துகளுக்கு அடிமையாதல் போன்ற பல சிக்கல்களை நாம் ஏற்படுத்தும். ஆதலால் மன அழுத்தம் இருப்பதற்கான அறிகுறிகளை கண்ட உடனேயே அதை தீர்வு காண்பதற்கான நடைமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்ப மன அழுத்தத்திற்கான அறிகுறிகள் என்ன, அதை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? என்னென்ன அறிகுறிகள்? உடல் ரீதியான அறிகுறி: தலைவலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இது போன்ற வலிகள் இருக்கு. நமக்கு உடனே தோணலாம், இந்த வலி எல்லாருக்கும் எப்பொழுதும் இருந்துட்டு தானே இருக்கு, இதுவுக்கும் மன அழுத்தத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா தொடர்ந்து 3 வாரங்களுக்கு மேல் இந்த வலி இருந்து நாம் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் எந்த பலனும் இல்லை, அது எல்லா பரிசோதனைகளிலும் எந்த ஒரு நோய்க்கூறுக்கான அடையாளமும் இல்லை என்று வந்த பிறகு இது மன அழுத்தத்திற்கான காரணமாக இருக்கலாம் என்று அதற்கான தீர்வை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அடுத்ததாக நினைவாற்றல் குறைபாடு. திடீர் என்று நமக்கு எந்த பொருளை எங்க வச்சோங்கிற ஞாபகமே இல்லாம போறோம். அடுத்தது தூக்கமின்மை. தூக்கமின்மை தான் மன அழுத்தத்திற்கான மிக முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கு. அது போல பசியின்மை, பிடித்த உணவுகளை கூட சாப்பிட பிடிக்காம இருக்குது. சில நேரங்களில் மன அழுத்தம் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான பசியும் இருக்கும், இதுவும் ஒரு அறிகுறி தான். அதாவது மன அழுத்தம் மூளையில் இருக்கக்கூடிய பசி கட்டுப்பாட்டுக்கான பகுதியை பாதிப்பதால் மன அழுத்தம் உள்ளவர்கள் அதிகப்படியான உப்பு, இனிப்பு, கொழுப்பு கலந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதனால மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு உடல் பருமன் அதிகமாகுது. அந்த உடலானது கொழுப்பை சேமித்து வைக்க ஆரம்பிக்கும். எதற்காக இந்த உடல் கொழுப்பை சேமிக்குது அப்படின்னா, ரத்தத்தில் கார்டிசால் அளவு அதிகரித்து கொண்டே இருக்குது இல்லைங்களா? அதனால இந்த உடல் என்ன நினைக்குது, அடுத்து ஏதோ ஒரு அபாயம் வரப்போகுது, அதற்கு நமக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படும், ஆதலால உடலில் இருக்கிற சத்துக்களை அப்படியே கொழுப்பாக மாற்றி உடல்ல சேமிக்க ஆரம்பிக்கிறது. முக்கியமா வயிற்று பகுதியில சேமிக்க ஆரம்பிக்கிறது. அதனால மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு தொப்பை அதிகமாக விழுகிறது, உடல் பருமனும் அதிகமாக ஏற்படும். இப்படி சத்துக்கள் ஆற்றலாக மாற்றமடையாமல் சத்துக்கள் டைரக்டாக கொழுப்பாக மாற்றமடைவதால் அங்க வளர்ச்சிதை மாற்றத்துல வேகம் குறைகிறது. ஆதலால் நமக்கு சோர்வு ஏற்படுகிறது. சின்ன சின்ன வேலைகள் கூட நமக்கு பெரிய வேலைகளா தெரிய ஆரம்பிக்கும். ஏற்கனவே சர்வசாதாரணமா செஞ்சிருக்கும், ஆனா இன்னைக்கு அந்த வேலை செய்யறது ரொம்ப சிரமமா இருக்கும். இது அனைத்துமே மன அழுத்தத்திற்கான அறிகுறிகள். இது மட்டும் இல்ல, யாரிடையுமே பேச பிடிக்கல, எப்பொழுதும் ஒரு கோபம் வருது, எரிச்சல் வருது, கவலை வந்து கொண்டே இருக்கிறது, எதிர்மறையான எண்ணங்களே மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்றால் இது அனைத்துமே மன அழுத்தத்திற்கான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து ஒரு 3 வாரங்களுக்கு மேல் இருந்தால் நாம் கண்டிப்பாக அதை பற்றி ஆராய்ச்சி செய்து அதற்கான தீர்வுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்ப உடனே நம்ம மருத்துவத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. நாம குண்டலினி யோக பயிற்சிகளை மேற்கொண்டாலே அதற்கான தீர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்காது. இந்த இடத்துல வேதாத்திரியம் என்ன தீர்வுகள் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலில் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செய்யும் பொழுது உடலில் வலி நிவாரண ஹார்மோனான என்டார்பின் சுரக்க ஆரம்பிக்கும். அதனால மன அழுத்தத்தால் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வலிகளும் நீங்குகிறது. அடுத்தது உடல் தளர்த்துதல் பயிற்சி. உடலை நாம் தளர்த்தும் பொழுது உடல் முழுவதும் ஜீவகாந்தம் மிகுந்து நம் உடலை ஒரு காற்றில் மிதப்பது போல் லேசாக ஆகிவிடுகிறது. அப்பொழுது மனம் அமைதி பெறுகிறது. அதனால் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுகிறது. அப்ப மன அழுத்தத்தால் ஏற்பட்ட தூக்கமின்மை கோளாறு அந்த இடத்துல நீங்கிடுது. அடுத்தது கபாலபதி. கபாலபதி செய்யும் பொழுது மூச்சுக்காற்றை வேகமாக அடித்து வெளியேற்றுகிறோம். அப்பொழுது நம்முடைய மன அழுத்தம் அந்த மூச்சுக்காற்றோடு சேர்ந்து வெளியேறுகிறது என்று உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். இது நம் உடலில் உள்ள மின்சார ஓட்டத்தை சரி செய்து மன அழுத்தத்தை நீக்குகிறது. அடுத்ததாக காயகல்ப பயிற்சி. காயகல்ப பயிற்சியில் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உடல் ஆற்றலை காந்த ஆற்றலாக மாற்றி தலை உச்சிக்கு எடுத்து சென்று மூளை செல்கள் முழுவதும் நம்ம பரவ விடுறோம். அப்போ ஏற்கனவே மூளையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓஜஸ் என்ற சுத்த சக்தியை உடல் முழுவதும் பரவ விடும்போது ஒவ்வொரு செல்களிலும் உள்ள எக்டோபிளாசம் என்ற திரவம் அடர்த்தி அதிகமாகிறது. இந்த எக்டோபிளாசம் என்ற திரவம் பாதரசம் போன்ற அடர்த்தியாக இருந்தால் வெளியில் இருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைக்காளான் அதை ஊடுருவி செல்ல முடியாமல் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகிறது. ஆனால் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு அந்த எக்டோபிளாசம் அடர்த்தி குறைவாக இருப்பதால் நோய் கிருமிகள் ஈஸியாக உடலில் ஊடுருவி சென்று நோயை உருவாக்குகிறது.
அப்ப நோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு காயகல்ப பயிற்சி மூலமாக குணமடைகிறது. அடுத்தது பாலியல். பாலியல் ஆர்வம் சமநிலை அடைகிறது. காயகல்ப பயிற்சி செய்வதனால் காமம் மிகை குறை சமனாகும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்பொழுது இந்த காயகல்ப பயிற்சி பாலுணர்வு சுரப்பிகளான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டோஸ்டான் ஹார்மோனை அளவில் அதிகரித்து பாலுணர்வு சமன்படுகிறது, கருவுறுகிற தன்மையும் ஏற்படுகிறது. அடுத்ததாக தவம். புருவ மத்தி மற்றும் தலை உச்சியில் மனம் செலுத்தி தவம் ஏற்றும் பொழுது அங்கே மனம் குவிகிறது. எங்கு மனம் குவிகிறதோ அங்கே ஜீவகாந்தம் திணிவு பெறுகிறது. ஜீவகாந்தம் திணிவு பெற்று அதுவே ஹார்மோன்களாக தன்மாற்றம் அடைகிறது. அப்போ பிட்யூட்டரி மற்றும் பீனைல் கிளாண்டில் இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் என்னென்னு பார்க்கும்பொழுது ஆக்சிடோசின், என்டார்பின், செரட்டோனின், மெலட்டோனின், இது போன்ற ஹார்மோன்கள் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்காரு. ஹாப்பி ஹார்மோன்ஸும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான தொடர்புடையது. அதனால் இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பித்ததுமே கார்டிசாலினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இப்ப ஆக்சிடோசின் எடுத்துட்டோம்னா இது லவ் ஹார்மோன். அதாவது நாம் யார் மேல் அன்பு செலுத்தினாலும் அல்லது மற்றவர்கள் நம்ம மேல் அன்பு செலுத்தும் போதும் சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்க்கு ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் தான் பால் கொடுக்க முடியுது. குழந்தைக்கு தாய்ப்பால் சுரப்பு என்பதே அப்பொழுதுதான் நடைபெறுகிறது. மேலும் அந்த பிரசவ வலியால் ஏற்படக்கூடிய துன்பம் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோனால் நீங்குகிறது. அதனால்தான் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு மருத்துவர்கள் செல்ல பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறார்கள். ஏன்னா அந்த பெட்ஸ் நம்ம மேல அன்பு செலுத்தும் பொழுது நமக்கு இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்கிறது. அதனால் மன அழுத்தம் நீங்குகிறது. அடுத்தது செரட்டோனின். செரட்டோனின் என்பது ரிவார்டு ஹார்மோன். அதாவது ஒரு ஏழை எளிய மக்களை பார்க்கும் பொழுது நாம அவர்களுக்கு தேவைப்படுகிற ஏதோ ஒன்றை கொடுக்கிறோம். அதனால அவர்கள் முகத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சியை பார்த்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இல்லைங்களா? அப்ப சுரக்கக்கூடியதுதான் செரட்டோனின் ஹார்மோன். இந்த ஹார்மோன் வேதாத்திரியத்தில் நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்று பார்த்தா சேவை செய்யும் பொழுது, உடலாலோ மனதாலோ அறிவாலோ நாம் மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது சுரக்கக்கூடியதுதான் செரட்டோனின். அடுத்தது டோபமைன். இந்த டோபமைன் என்பது உற்சாக ஹார்மோன். உதாரணத்துக்கு நாம நாளைக்கு என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திட்டமிட்டபடியே நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையும் நாளைக்கு செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இல்லைங்களா? அப்ப சுரக்கிறது தான் இந்த டோபமைன். இது போன்ற மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து ஹார்மோன்களுமே நமக்கு ஆர்கனே மற்றும் துரிய தவம் செய்யும் பொழுது கிடைக்கிறது. அடுத்ததாக அசிட்டைல் கோலின் என்ற ஒரு நரம்பியல் கடத்தி தவம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்குது. நரம்பியல் கடத்தி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த மூளை செல்களுக்கு இடையே மூளை கொடுக்கக்கூடிய தகவல்களை எடுத்து செல்லக்கூடிய ரசாயனத்துக்கு பேர் தான் நரம்பியல் கடத்தி அல்லது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இந்த நரம்பியல் கடத்தி என்ற ரசாயனம் குறையும் பொழுதுதான் மனசோர்வு உள்ளிட்ட பலவிதமான மனநல பிரச்சனைகள் உருவாகும். அப்ப தியானம் செய்யும் பொழுது அந்த ரசாயனம் சரியான அளவில் சுரப்புதால் மனநல கோளாறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு தேர்வு கிடைக்கிறது. மேலும் தியானம் செய்பவர்களுக்கு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் மற்றும் அந்த ஹிப்போகாம்பஸ் பகுதியில் சாம்பல் நிற பொருள் அதாவது கிரே மேட்டர் அதிகரிக்கிறது என்று பல்வேறு ஆராய்ச்சிகளை நிரூபிச்சிருக்காங்க. அந்த கிரே மேட்டர் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது தியானம் செய்வதால் நமக்கு இந்த ஹார்மோன்கள் சுரக்கின்றன, புதிய நரம்பு செல்கள் உற்பத்தி ஆயிடும். இது அனைத்துமே ஹிப்போகாம்பஸ் பகுதியிலும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பகுதியிலும் அடர்த்தியாக இருக்கிறது. அதுதான் ஆராய்ச்சியில சாம்பல் நிற பொருளாக தெரியும். இதைத்தான் மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. தவம் செய்வதால் நுண்மான் நுழைப்புலன் அறிவு அதிகரிக்கும், ஓர்மை கூர்மை சித்தியாகும், இயக்கத்துக்கு வராத நியூரான்கள் இயக்கத்துக்கு வரும் என்று சொல்வதற்கான விஞ்ஞானபூர்வமான விளக்கம் இதுதான். அப்ப தவம் செய்வதால் ஹிப்போகாம்பஸ் பகுதியில் ஏற்பட்ட சுருக்கம் நீங்குகிறது, அமிக்டலா அளவில் பெரிதாக இருப்பது சிறிய அளவில் மாறுகிறது, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வலிமை அடைகிறது. இது அனைத்துமே விஞ்ஞானபூர்வமான உண்மை. அடுத்ததாக சாந்தி தவம் என்ற மூலாதார தவம் செய்யும் பொழுது ஜீவகாந்தமானது பாலுணர்வு சுரப்பிகளில் திணிவு பெற்று அங்கே பாலுணர்வு சுரப்பிகள் சமநிலை அடைகிறது. அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்தில் மனம் செலுத்தி தவம் செய்யும் பொழுது அங்கே அட்ரினல் சுரப்பியில் மனம் திணிவு பெற்று அங்கே அட்ரினல் சுரப்பி சரியான அளவில் சுரக்கிறது. அதனால் கார்டிசால் அட்ரினலின் சமநிலை அடைகிறது.
ஆதலால் மன அழுத்தம் குறைகிறது, இரத்த அழுத்தம் குறைகிறது. மேலும் மணிப்பூரகத்தில் தவம் செய்யும் பொழுது இன்சுலின் சுரக்கப்பட்டு அந்த கணையம் சரியான அளவில் சீரான இயக்கம் பெறுவதால் இரத்த சர்க்கரையின் அளவு குறைகிறது. அநாகத சக்கரத்தில் தவம் ஏற்றும் பொழுது நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கு காரணமான வெள்ளை அணுக்கள், அதாவது லிம்போசைட்ஸ், இந்த லிம்போசைட்ஸ் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருளான தைமோசின் ஹார்மோன் அநாகத சக்கரத்தில் தவம் செய்யும் பொழுது நமக்கு சுரக்கிறது. அடுத்ததாக விசுத்தி சக்கரம். விசுத்தி சக்கரத்தில் தவம் செய்யும் பொழுது தைராய்டு, பாரதைராய்டு ஹார்மோன்கள் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் கால்சிட்டோனின், தைராக்சின் போன்ற ஹார்மோன்கள் சமநிலையில் இருப்பதால் நமக்கு தசை மற்றும் எலும்புகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்குகின்றன. எலும்பு தேய்மானம் குறைகிறது. ஆஸ்டியோபோராசிஸ் என்ற நிலைக்கு செல்லாமல் அதற்கு முன்பாகவே நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக அகத்தாய்வு பயிற்சி செய்கிறோம். அகத்தாய்வு பயிற்சி செய்யும் பொழுது நம் மனதில் ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்குகிறது, கவலையை ஒழிக்க முடியுது, தினத்தை தவிர்க்க முடியுது, நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தன் குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தற்கொழியும், பிறரிடம் நட்பு ஓங்கும், மனம் ஒரு தூய நிலையை நாடி செல்லும், மற்றவர்களும் இதன் பயனாய் நலம் காண்பார். அப்ப எப்பொழுதும் நம்ம சூழ்நிலை தான் நமக்கு பிரச்சனை கொடுக்குதுங்கிறத மறந்து நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது சூழ்நிலை நம்மை பாதிக்காமல் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனதிற்கு கிடைக்கும். அடுத்தது நித்தியானந்த தவம். நித்தியானந்த தவத்துல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலை தலை உச்சிக்கு எடுத்துட்டு வந்து உடல் முழுவதும் பரவ விடணும். அப்புறம் ஒவ்வொரு செல்களும் ஜீவகாந்தத்தால் பொங்கி ததும்பி பூரணமாக இருக்கிறது. அப்போ மன அழுத்தத்தால் இந்த மரபணுவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நேர்மறையான மாற்றங்களாக மாறுகிறது. டிஎன்ஏ மெத்திலேஷன் நேர்மறையான மாற்றங்களை அடைகிறது இந்த நித்தியானந்த தவத்தின் மூலமாக. அடுத்தது ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது நமக்கு ஜீவகாந்தம் அதிகரிப்பதால் மனம் வலிமையாகி மன அழுத்தத்தால் வரக்கூடிய, அதாவது வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இந்த மனதிற்கு கிடைக்கும். அப்ப மன அழுத்தம் என்பது மனம் சார்ந்த பிரச்சனை அல்ல, உடலில் ஒவ்வொரு செல்களிலும் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றம் என்பதை உணர்ந்தோம். அதுபோல மன அழுத்தத்திற்கு காரணம் ஜீவகாந்த ஆற்றல் குறைபாடு மற்றும் ஹார்மோன் சமநிலையின்மை. அப்ப இந்த பிரச்சனையை, அதாவது ஜீவகாந்த ஆற்றல் குறைபாடும் ஹார்மோன் சமநிலை இன்மையும் சரி செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் மகரிஷி வழங்கிய குண்டலினி யோக பயிற்சி. அப்ப இந்த பயிற்சிகளை நம்ம முறையாக செய்யும் பொழுது மன அழுத்தத்திற்கு மிகச்சிறந்த தீர்வாக அமையும். மேலும் சமீபத்திய ஆய்வுகளை நம்ம பார்க்கலாம். சமீபத்துல பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி எல்லாத்துலயுமே கண்டுபிடித்த உண்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மூளையில் ஏற்படக்கூடிய கோலின் என்ற ஒரு சத்து பொருள் குறைவாக இருக்கு. கோலின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அசிட்டைல் கோலின் என்ற நரம்பியல் கடத்தி. அந்த நரம்பியல் கடத்தியை உற்பத்தி செய்யக்கூடிய சத்து பொருள் கோலின். ஆனா தவம் செய்யறவருக்கு அசிட்டைல் கோலின் தானாகவே இயல்பாகவே சுரக்க ஆரம்பிச்சிருது. மேலும் இந்த கோலின்கிற சத்து பொருளை நம்ம உணவில இருந்து எடுத்துக்கணும். சரியான உணவு முறையும் மன அழுத்தத்தை போக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கு. என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மன அழுத்தத்தை குறைப்பதற்கு கீரை வகைகள், ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், டார்க் சாக்லேட், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கசப்பாக இருக்கக்கூடிய டார்க் சாக்லேட், பாதாம், வால்நட்ஸ், இது போன்றவைகள் இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோனை தரக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மேலும் மன அழுத்தத்திற்கு காரணமான பலவிதமான அந்த கார்டிசால் போன்ற ரசாயனங்கள் தியானத்தின் மூலமாக நமக்கு குறைய ஆரம்பிக்குது. மேலும் ஒரு ஆராய்ச்சி நடத்திருக்கிறாங்க, எலிகள்ல ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க. அந்த எலிகள்ல அமிட்டாவில் இருக்கக்கூடிய GRIK4 என்ற ஒரு மரபணு, அந்த மரபணு GLUK4 என்ற ஒரு புரதத்தை அதிகப்படியா சுரக்குது. அதுதான் மன அழுத்தத்திற்கு காரணம். ஆதலால அந்த GRIK4 என்ற மரபணுவில் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அதாவது ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதிகப்படியான உள்ள அந்த இம்ப்ரிண்ட்ஸ் பதிவுகளை அவங்க கட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தா இந்த எலிகள்ல அந்த மனப்பதட்டம் குறையறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, எதிர்காலத்தில் ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி மனிதர்களுக்கு இடையே மன அழுத்தத்தை குறைக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு.
அப்ப உலகம் முழுவதும் இந்த மன அழுத்தத்தை எப்படியெல்லாம் போக்கலாம் அப்படின்னு பலவிதமான தீவிரமான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனா கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு தேடி அலையிற மாதிரி மன அழுத்தத்தை போக்குவதற்கான அனைத்து பயிற்சிகளும் அனைத்து வழிமுறைகளுமே நமக்கு வேதாத்திரியம் அளிக்கிறது. இந்த வேதாத்திரிய பயிற்சிகளை நம்ம என்ன பண்ணணும், எல்லா மருத்துவ கல்லூரிகளிலும் ஒரு சிறப்பு பாடமாக சேர்க்கணும். ஏன்னா மன அழுத்தத்தை பற்றிய விழிப்புணர்வு மருத்துவர்களுக்கும் இருக்குது. பட் இந்த குண்டலினி யோக பயிற்சியில அதற்கான தீர்வுகள் கிடைக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆதலால் அனைத்து மருத்துவ கல்லூரி பாடங்களிலுமே வேதாத்திரிய கல்வியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அப்பொழுதுதான் நோயாளிகளுக்கு இணை சிகிச்சையாக காம்ப்ளிமெண்டரி தெரப்பியாக இந்த குண்டலினி யோக பயிற்சியை கொடுக்க முடியும். அப்போ அவர்களுக்கு உடல் நலம் மற்றும் மனநலத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இது இல்லாம பலவிதமான தொழில்நுட்பங்களை நாம பயன்படுத்தியும் மன அழுத்தத்தை குறைக்க முடியும். எப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் டிவைசஸ் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது அவை எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை மானிட்டர் பண்ணுது. நம்ம சரியா தூங்குறோமா இல்லையா, நம்மளுடைய இதய துடிப்பு எப்படி இருக்கு, நம்மளுடைய சுவாசம் எப்படி இருக்கு, நாம மற்றவங்கள்ட்ட உரையாடும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய முக பாவனை, குரல் துணி, இது அனைத்தையுமே மானிட்டர் செய்து நமக்கு நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள், ஆதலால் நீங்கள் இதற்கான யோக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று அதுவே நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பல தொழில்நுட்பங்கள் அடங்கிய வலைதளங்கள் இருக்குது. அதை பயன்படுத்துகிற செயலிகளை எல்லாம் பயன்படுத்தி நாம இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள முடியும். அப்ப வேதாத்திரிய குண்டலினி யோக பயிற்சிகள் அதோடு இணைந்த தொழில்நுட்பம் ரெண்டையும் பயன்படுத்தி மன அழுத்தத்திற்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எதிர்காலத்தில் மருந்து இல்லாத சிகிச்சையாக, பிரிவென்டிவ் தெரப்பியாக இந்த குண்டலினி யோக பயிற்சிகளை நாம பயன்படுத்தணும். ஆதலால் மன அழுத்தமற்ற ஒரு அமைதியான மகிழ்ச்சியான எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் இதுகாரும் இந்த சிந்தனையை செவிமடுத்த சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கவும். அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் அன்பராக கூகுள் பிக்சல் என்பவரை அன்புடன் அழைக்கின்றோம். கூகுள் பிக்சல் என்பவரை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த அன்பராக மதன் மோகன் தஞ்சா கூகுள்ல வந்துட்டீங்க ஐயா, உங்க பேரை சொல்லிட்டு. வாழ்க வளமுடன். அம்மாட்ட கேளுங்க ஐயா. அது உடனே அன்மியூட் ஆகல, இப்பதான் ஆயிருக்கு. நம்ம மணிமேகலை அம்மாவுக்கு ரொம்ப நன்றிகள். நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க. மனவள அழுத்த மேலாண்மை, நிறைய மருத்துவ குறிப்பெல்லாம் கொடுத்தீங்க. நல்லா இருந்ததுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அம்மா எனக்கு 2 கேள்வி மனசுல வருது. ஒண்ணு நீங்க சொல்லிட்டு வரும்பொழுது இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ரசாயனம் தொண்டு செய்தால் நிறைய சுரக்கும்னு சொன்னீங்க. ஆனா நம்ம ஜென்ரலா படிக்கும் பொழுது அது சுரக்கிறதுக்கு இருட்டு தான் வேணும், தூங்கணும், தூக்கத்துக்கான ஹார்மோன் நம்ம படிச்சிருக்கோம். இது தொண்டு செய்தனாலும் வருமா, இருட்டுல இருந்தா தூக்கத்துல வருமா, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, தூக்கத்துக்கு மெலட்டோனின், செரட்டோனின் ஹார்மோன்ஸ் எல்லாமே தேவைப்படுதுங்க ஐயா. ஆனா இப்ப நமக்கு மெலட்டோனின் குறைபாடு, மெலட்டோனின் நைட்டு 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் சுரக்கும். அந்த நேரத்துல நம்ம தூங்காம முழிச்சிட்டு இருந்தா மெலட்டோனின் குறைபாடு வருதுங்க ஐயா. அதனால நம்ம கரெக்டா தூங்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். தூக்கத்துல எல்லா ஹார்மோன்களுமே சமநிலை அடைகிறது. உடம்புல எல்லா டீடாக்சிபிகேஷன் நடக்குது. தூக்கத்துல நமக்கு மன அழுத்தம் குறையுது, இது உண்மையான விஷயம். ஆனா மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா?
அப்ப வந்து அவங்களுக்கு ஹார்மோன் சமநிலையின்மை ஏற்படுகிறது. இப்ப இதை நம்ம சரி செய்யறதுக்கு நம்ம குண்டலினி யோக பயிற்சிகள் மேற்கொண்டா அது சரியாகும்ன்ற தீர்வுகள் நம்ம கொடுக்குறோம். அதுல நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மன அழுத்தம் நீங்குவதற்கு நம்ம தொண்டு செய்யணும். தொண்டுங்கிறது வேதாத்திரியத்துலதான் இல்லை, எந்த இடத்துல எப்படிப்பட்ட தொண்டு செய்தாலும் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. அந்த மகிழ்ச்சியினால செரட்டோனின் சுரக்குது. அதாவது 2 வகை இருக்குது இல்லையா. ஒண்ணு, செரட்டோனின் சுரக்கிறதுனால மகிழ்ச்சி ஏற்படுறது, மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுனால செரட்டோனின். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய விஷயங்கள். இப்ப மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் பண்றது, ஏழை எளியவர்களுக்கு உதவுது அப்படிங்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை நம்ம ஏற்படுத்தி அந்த செரட்டோனின் ஹார்மோனை சுரக்க வைக்கிறோம் ஐயா. அது இரவுல சுரக்கிறது இயல்பான விஷயம். அது இயற்கைக்கு முரண்பட்டு வாழும் பொழுது நமக்கு பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள்ல இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல விளக்கம் கொடுத்தீங்கம்மா, நன்றி. அடுத்த கேள்வி வந்து, நீங்க சொல்லிட்டு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, காய்கல்பம் பண்ணும் பொழுது மூலாதாரத்தில் இருக்க ஆற்றல் வந்து காந்த ஆற்றலாக மாற்றம் பெறுது சொன்னீங்க. அப்போ சாந்தி தமங்க வந்து சாந்தி யோகம்னு சொல்றோம், ஆற்றல் பரிமாற்றம். அதே போல காய்கல்பம் வந்து ஆற்றல் பரிமாற்றம் நடக்குது இல்ல, அது யோகம் சொல்லலாம்ல? காயக்கல்ப யோகம், சாந்தி யோகம் ரெண்டுமே யோகம் தான் சொல்லலாம், இல்ல நம்ம பயிற்சியும் சொல்லலாங்க ஐயா. ரெண்டுமே யோகம் தான். யோகம் என்றால் இணைதல், அவ்வளவுதான். சரிம்மா. ஆமா, எனக்கு வந்து கூகுள் பிக்சல் பேர் போட்டிருந்தேன். என் பேர் வந்து ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல். ஆமாங்க ஐயா, ஆமாங்க. உங்க குரல் கேட்டது நீங்க ராஜாராமன் இருக்கும்னு நினைச்சேன். கரெக்டா நீங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நாம் மதன் மோகன் ஐயா அவர்களை தஞ்சாவூரிலிருந்து பேசுகிறார். அவரை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளம் அம்மா. உரையம்மா, எந்த காலத்தும் உட்கார்ந்து கேட்கக்கூடிய உரையம்மா. அது நிலையற்ற நிலையான உரையாமிச்சு உங்க உரை. என்னன்னா, இப்ப அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நாடி யுக்தி பிராணாயாமம் செய்ய சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த வேதாத்திய உடற்பயிற்சி, உடல் தளர்த்த பயிற்சி, கபாலபதி, காயகல்பம், தவம் வருஷம் சொல்லியிருக்கீங்க. அதான் அந்த கிரானிக்கு கிரானிக் என்னன்னு சொல்லுங்க வார்த்தையா? அதான் எனக்கு கேள்வி கிளியரா புரியலங்க ஐயா. அதாவது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்க நாடி சக்தி பிராணாயாமம் செய்ய சொல்லிருக்கீங்க. கிரானிக் ஸ்ட்ரெஸ் வந்தா என்னென்ன செய்யறது? கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தாங்க ஐயா மகரிஷியினுடைய பயிற்சிகள் அனைத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது கிரானிக் ஸ்ட்ரெஸ் நீங்குது. அக்யூட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது அந்த டைம்ல இப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, அப்போ நமக்கு வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாம உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை சரி செய்யறதுக்கு உடனடியா நம்ம பிராணாயாம பயிற்சி செய்யறோம். ஆனா அது நாள்பட்ட மன அழுத்தம் வந்து உடனடியா நம்ம சரி பண்ண முடியாது இல்லைங்களா. அதற்காக நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் செய்யணும், யோக பயிற்சிகள் மேற்கொள்ளணும். நீங்க எந்த யோக பயிற்சிகள் மேற்கொண்டாலும் யோக பயிற்சிகள் மூலமாக மன அழுத்தம் குறையும் என்பது பலவிதமான ஆராய்ச்சிகளை நிரூபிச்சிருக்காங்க ஐயா. அதனால யோக பயிற்சிகள் வந்து மிகச்சிறந்த தீர்வு. சரி, நன்றிம்மா, வாழ்றோம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்து எரிஞ்சு விழறாங்கன்னா அது மன அழுத்தமா இல்ல அவங்களுக்கு இயல்பான குணமே? அப்படிதான் எது பேசினாலுமே இல்லங்கம்மா, அதாவது இயல்பான குணம் இருந்தா கூட மன அழுத்தம் வந்து இருக்கும் பொழுதுதான் அளவுக்கு அதிகமா கோவப்படுறது. அதாவது திடீர்னு அந்த கோபம், அதாவது நமக்கு நம்ம பிறந்ததுல இருந்து, அதாவது பிறந்தது மீன்ஸ் ஒரு திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கோங்களேன். திருமணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு 30 வருஷமா ஒருத்தவங்க கோவப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவருடைய இயல்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா திடீர்னு ஒருத்தருக்கு வந்து கோபம் அதிகமா வருது, முதல்லலாம் அப்படி இல்லை இப்பதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மன அழுத்தம் ஏதோ ஒரு சிறிய அளவுல இருக்கும். அது ஒரு நோயின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. மன அழுத்தத்துல ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கு. அது வெளிப்புற பிரச்சனையா இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனையா இருக்கும், என்ன பிரச்சனையாவா இருக்கலாம். அது வந்து நம்ம அதுக்கு நம்ம வந்து உடனே டாக்டர்கிட்ட, கோபத்துக்கெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பயிற்சிகள் மேற்கொள்ளலாங்கம்மா. சிலர் வந்து
என்ன பண்றாங்க, கவுன்சிலிங் அழைச்சிட்டு போறாங்க. இந்த கோபம் வர்றதுக்கு என்ன காரணம் ம், அப்படின்னு. அது வந்து நாம வந்து மத்தவங்களை அழைச்சிட்டு போக முடியாது. அவங்களே அதை ம், உணர்ந்து எனக்கு ரொம்ப முன்ன ம், மாதிரி இல்லாம கோபம் அதிகமா வருதுன்னு அவங்களே கவுன்சிலிங்க்கு போனா அது ஓகே. ஆனா யாரும் ம், அந்த மாதிரி வரமாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், வாங்க யோகா ம், பயிற்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ம், கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி டைவர்ட் பண்ணி இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் ம், போது அந்த கோபம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ம். அப்படிதான். இதனால நிம்மதியே போயிடுது இல்லம்மா ஒரு குடும்பத்துல. ஆமா ஆ, ஆமாங்கம்மா. கோபம் கோபம் குடிகெடுக்கும்னு மகரிஷி சொல்லிட்டாங்க. ம், கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை. கோபமே ம், குடிகெடுக்கும். கோபமே துயர் கொடுக்கும். கோபமே ம், கூடி வர ஒட்டாது. கோபமே ம், மர கொண்டு போய் தள்ளும்னு சொல்லிட்டாங்க. கடைசி வார்த்தை என்ன சொல்றாங்க, கோபமே ம். மரளி முன் கொண்டு போய் குழியினுள் தள்ளும்ங்கிறாங்க. கோ- அப்ப ஆ, ஆமா அது கோபப்படுறவங்க கடைசியா என்ன ஆயிடுதுங்க, அவங்க உடல் நலம் பாதிக்கப்பட்டு சீக்கிரமே அந்த மரணம்ங்கிறதே சம்பவிக்கும்னு சொல்ற அளவுக்கு அந்த கோபம் கொடுமையானதுங்கிறப்ப அதை நாம ம், வந்து எப்படியாவது தவிர்க்கிறதுக்கு வழிமுறைகளை மேற்கொண்டு தாங்கம்மா ஆகணும். அது ம். அதுக்கு ஏதாவது ஒரு அதான். முறை, பயிற்சி முறையோ தீர்வு முறையோ நம்ம கண்டுபிடிக்கணும். ம், வாழ்க ம். வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருமையா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த ம். அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க அம்மா. வளமுடன் அம்மா. அம்மா உங்களோட பேச்ச நான் இன்னைக்கு அம்மா கேக்குறேன். அடேங்கப்பா, எவ்வளவு தகவல் திரட்டு. அத்தனை அந்த மன அழுத்தங்கிறதே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம். மன கண்டிப்பா அழுத்தம் வந்துருச்சுனாலே அதுல இருந்து மீண்டு வர்றதுங்கிறது துர்லபம்னு சொல்லுவாங்க. வர முடியாது. நம்ம மனவளக்கலையினால ஓரளவு சமாளிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த மன கண்டிப்பா. அழுத்தம் சின்ன வயசுல கோபமா இருக்கும். சின்ன வயசு சிறு வயசுல கோபம் மூலமா வெளிக்காட்டுறோம். இந்த மன அழுத்தத்தை போக்கணும்னு சொன்னா சொல்லுவாங்க, கோபத்தை மனசுல வச்சிருக்கிறோம், வெளியில சொல்லிடணும், கொட்டிடணும். அத விட்டுட்டா அப்புறம் திரும்ப தொந்தரவு பண்ணாது, அதை மனசுலயே வச்சுக்க கூடாதும்பாங்க. ஆமா. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம இதுல திரும்ப திரும்ப அது பதிவாகும். கோபத்தை நம்ம வெளியே காட்டும் போது மீண்டும் ஒரு பதிவு ஏற்படுது. அப்ப அழுத்தம் என்ன அது ஜாஸ்தியா தானமா ஆகும். அதாவது நம்ம மகரிஷி என்ன சொல்றாங்க, கோபத்தை வெளியில காட்டக்கூடாது. அதாவது கோபத்தை நம்ம வெளியில வெளிப்படுத்தும் பொழுது அது நம்ம உடல்ல தீங்கா வருது, குடும்பத்துல அமைதி கெட்டு போகுது, சமுதாயத்து வரைக்கும் அந்த கோபம் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இப்படி மகரிஷி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம கோபத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னு சொன்னா கோபப்படுற 2 பங்கு தீங்கு உடலுக்கு ஏற்படும் சொல்றாங்க. அப்ப கோபத்தை வெளிப்படுத்தவும் கூடாது, கோபத்தை உள்ள வச்சிருக்கவும் கூடாது. என்ன பண்ணணும், கோபமே இல்லைன்னு மாத்தணும். மகரிஷி என்ன சொல்றாங்க, கோபத்தை உள்ள வச்சிருந்தீங்கன்னா அது குளிப்பதாக நினைத்து கொண்டு சேரை பூசிக் கொள்வதற்கு சமம். அதனால கோபத்தை அடக்கவும் கூடாது. அப்ப நம்ம அடக்கக்கூடாதுன்னா அப்புறம் என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். சினம் ஏன் வந்தது, இந்த சினம் வர்றதுக்கு என்னுடைய பொறுப்பு, சுத்தி இருக்கிறவங்க காரணமா இல்ல நான் காரணம் அப்படின்னு நம்மளே உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம தான் காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம மாத்திக்கலாம். இல்ல சுத்தி இருக்கிறவங்க தான் காரணம், நான் சுத்தி இருக்கிறவங்கள மாத்த முடியாது. அதனால நம்ம மனசை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சுத்தி இருக்கிறவங்கள வந்து விட்டு நம்ம விலைக்கு போக முடியாது. அப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப கோபமா அவங்க பேசும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள வாழ்த்தலாம், இல்ல மகரிஷியினுடைய உருவத்தை நினைச்சுக்கலாம், இல்ல மகரிஷி சொன்ன வார்த்தைகளை நம்ம எடுத்து மனசுக்குள்ள ஓட்ட ஆரம்பிக்கலாம். அப்புறம் தியானத்துல வந்து நம்ம இறைநிலையிட்ட சரண்டர் ஆகணும். எவ்வளவு கர்ம வினை பதிவுகள் எனக்கு இருக்குது, என்னுடைய பதிவுகளை தீர்க்கறதுக்காக தானே அவங்க கோவப்படுறாங்க. அப்ப எவ்வளவுதான் கர்ம வினை பதிவுகள் எனக்கு இருக்குது, இறைவன் வந்து அத அந்த கோபத்தை அவங்கள்ட்ட இருந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லி இறைவன்ட்டையே நம்ம சரணாகதி பண்ணும் பொழுது அதுல ஒரு மாற்றம் இருக்கு. அந்த குடும்ப வாழ்க்கையில அமைதியை கொண்டு வர்றதுங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய சவால். அதுதான் ஞானம். ஆமா. வாழ்க்கை வளமுடன். இருங்க, இன்னொரு கேள்விமா. இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து மன அழுத்தத்துக்கு ஒரு காரணமா இல்ல அதுவே மன அழுத்தமா? ஸ்ட்ரெஸ் அம்மா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேரு, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஆங்கிலம்மா, தமிழ்ல அதுக்கு மன அழுத்தம்மா.
ஓ, சரிங்கம்மா. ஆங்ஸைட்டி இப்போ இந்த ஆங்ஸைட்டி சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இந்த மன அழுத்தம் ஒருவரோட அகால மரணத்துக்கு காரணமா இருக்குமாமா? அதாவது மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு விட்டுட்டோம்னு சொன்னா அது உடல்ல பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே வருதுங்கம்மா. ஒரு கட்டத்துல அது மன சோர்வா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறாங்க. ஓ, மனசோர்வுங்கிறது தான் டிப்ரெஷன். அப்ப மனசோர்வுங்கிறதுக்கு நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயாகும். அப்ப நம்ம குண்டலினி யோக பயிற்சிகள் மட்டும் சரி பண்ணாது. சரி பண்ணாது. ஆமா. அப்ப மன சோர்வுங்கிற நிலைக்கு போகாமையே நம்ம அதை சரி பண்றதுக்கு தான் குண்டலினி யோக பயிற்சிகள். ஓஹோ. ஆமா. சோர்வுக்கு போயிட்டாலே, மன சோர்வுங்கிற நிலைக்கு போயிட்டாலே தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. மருந்துகளுக்கு மருந்து இல்லாம அப்புறம் இருக்கவே முடியாது. அவங்க கண்டினியூஸா மருந்து சாப்பிட்டுட்டே சொல்லுங்கம்மா. மருந்து சாப்பிட்டு இருக்கிறதுனால நிறைய சைடு எஃபெக்ட் வருதுங்கம்மா. அதான் கேட்க வந்தேன். மன அழுத்தம் மருந்து சாப்பிடறதுனால அவங்கள ஒரு ஐடியல் ஆக்கிடுது. அப்படியே உட்கார்ந்து ஒண்ணுமே இல்லாம எந்த உணர்வும் இருக்க மாட்டேங்குது. திட்டினாலும் தெரியல, கோபம்ங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுத ஒழிய மற்றது எதுவுமே தெரியாம மாத்திரையை சாப்பிட்டு சாப்பாடும் சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே இருக்காங்க. இப்ப தூக்கம்ங்கிறது ஒரு அமைதியை கொடுக்குது, மனசுக்கும் ஒரு அமைதியை கொடுக்குது. அப்ப அந்த தூக்க அமைதி அவங்கள ரெக்கவர் என்ன பண்ணாது? அதாவது தூக்கம்ங்கிறது 2 வகையா இருக்கு. இயல்பான தூக்கம், மருந்துகள் தூக்கிறதுனால அந்த மூளை ஒரு மந்தத்தன்மையா மாறி மயக்க நிலையில ஆமா ஆமா மந்தத்தன்மையா. ஆமா. அப்ப தூக்கம் நம்ம இயல்பா வரும்பொழுதுதான் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மூளை வெளியேற்றும். நீங்க மருந்து போட்டு உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னாலே அங்க மூளை மந்தத்தன்மையில தான் செயல்படும். அது எப்படி அது முழுமையான தீர்வு கிடைக்கும் சொல்லுங்க? கிடைக்காது. வாழ்நாள் பூரா மன அழுத்தம் உள்ளவங்க மருந்து சாப்பிட ஆரம்பிச்சா வாழ்நாள் பூரா சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். சாப்பிடுற நிலைதான் இன்னைக்கு இருக்கு. நாம என்ன பண்ணலாம், அந்த மருந்தோட இணைந்து இந்த சிகிச்சையை கொடுக்கும் பொழுது அட்லீஸ்ட் அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டாவது அவங்களுடைய வாழ்க்கை குவாலிட்டி லைஃப கொண்டு வர்றதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி தெரப்பியா, இணை சிகிச்சையா நம்ம குண்டலினி யோக பயிற்சிகளை நம்ம பயன்படுத்தலாம். மருந்துங்கிறதுக்கு போகாம பிரிவென்டிவ் தெரப்பியா பயன்படுத்தலாம். மருந்துக்கு போனவங்களுக்கு இணை சிகிச்சையா நம்ம பயன்படுத்தலாம், செய்யலாம் மன வளத்துல. ஏன்னா ஒரு மனம் வளம் குறைஞ்சவங்க ஓரளவு எப்படி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டவங்களுக்கு தீட்சை கொடுத்தேன். தீட்சை கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் நல்லா திருந்தி நல்லபடியா வந்தாரு. அந்த அடமண்டா இல்லாம அப்படி எல்லாம் இல்லாம வந்தாருமா. தொடர்ந்து வந்துட்டு இருந்தாரு. நடுவுல திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, மறுபடியும் பழையபடி அந்த வயலன்ஸுக்கு போயிட்டாரு. அவரை திரும்ப மீட்டு கொண்டாட முடியல. ஆக்கினை கொடுத்து சாந்தி கொடுத்து எல்லாம் கொடுத்து பக்குவமா ரெகுலரா பாயெல்லாம் கூட்டி கீட்டி மன்றத்துக்கு பாய் போடுற அளவுக்கு ஒரு பக்குவமான நிலைக்கு வந்தவரு திரும்ப போயிட்டாருமா. கடைசி வரைக்கும் ஒரு வாலிப வயசு பையன் ஒண்ணும் பண்ண முடியல. அதுதான் உங்களை கேட்டேன். அது லைஃப் லாங் அப்படி ஆயிடுமா என்னங்கிறதுக்கு தான் கேட்டேன். அதுக்கு தாங்கம்மா. அதாவது ஆரம்ப நிலையில இப்பதான் டேப்லெட் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்கள தொடர்ந்து இந்த பயிற்சியிலே இருக்க வைக்கிறப்ப சில பேர் மருந்தை நிறுத்திருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு மருந்துங்குமேமா நம்ம டாக்டரோட அட்வைஸ் இல்லாம நம்ம பயிற்சியினால நிறுத்தணுங்கிறது கூடவே கூடாது. டாக்டர் தான் மருந்தை நிறுத்தலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். ஆனா சிகிச்சை கொடுத்து இந்த குண்டலினி யோக பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது போகாது. கண்டிப்பா அது இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைக்கு போகாம அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கடத்திக்கிட்டே போயிடலாம். கடைசியா பர்சனலா ஒரு கேள்விமா. அம்மா நீங்க சயின்ஸ் ஆசிரியம்மா? இல்லங்கம்மா, நான் நம்ம மன்றத்துல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். நான் இந்த கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நெட்ல இருந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ப்ரிப்பேர் பண்ண மாதிரிலாம் தெரியலம்மா.
ரொம்ப ம். பிரமாதம். ரொம்ப ரொம்ப பிரமாதம். இத எங்க மூளையில ஏத்தி அத ஞாபகத்துல வச்சுக்கிறதா என்ன போல வயசானவங்களுக்கு கஷ்டம்னு தோணுதே ஒழிய, நீங்க நெறைய தரவுகள தயார் பண்ணி, அப்படியே ம். அப்ராப்ரியேட்டான இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றி உங்களுக்கு இவ்வளோ தகவல்கள குடுத்தது. ம். இப்படியும் மனவளக்கலையில பயனுள்ள விஷயங்கள சொல்றாங்கங்கிறத வெளி உலக மக்கள் தெரிஞ்சுக்கணும்மா. கண்டிப்பா. மனவளக்கலைன்னா ஏதோ கண்ண மூடிட்டு கைய கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. இவ்ளோ பயனுள்ள தகவல்கள, இவ்வளோ வேல்யூபிளான தகவல்கள சொல்லக்கூடிய தகுதி படைத்த பேராசிரியர்கள் நம்மகிட்ட சாமிஜி உருவாக்கி இருக்காருன்னு நினைக்கும்போது, மனசுல பெருமையும் புலகாங்கிதமும் அடையறேம்மா. ரொம்ப ஆமா. உங்களுடைய உரைக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. தேங்க்யூம்மா, வாழ்த்துக்களம்மா. தேங்க்யூம்மா. வாழ்க என்னுடைய வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க எல்லாம் வளமுடன். குருவினுடைய அருள் தாங்கம்மா. நீங்க ஆமாம்மா. வந்து அத உணர்வா நீங்க பேசுறீங்க. அதாவது மனவளக்கலையினுடைய பெருமையை உணர்ந்து நீங்க பேசுறீங்க. நெறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஏஜுக்கு நீங்க இவ்வளவு தூரம் ஆர்வமா இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ரொம்ப ரொம்ப வாழ்க வளமுடன். சந்தோஷம்மா. ரொம்ப வாழ்க. நன்றி உங்களுக்கு. எப்பொழுதும் உங்களுடைய ஸ்பீச் விஷுவலா ஓடிட்டே இருக்கும்மா எனக்கு. இப்படி ஒரு தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. பேராசிரியர் இவ்வளவு திறமையா எடுத்து உரைச்சாங்க ம். அப்படின்னு அந்த காலத்துல நாங்கெல்லாம் ம். பொதுவா குடும்பம் நடத்துறது, ம். சாதாரண விஷயங்கள், ம். தத்துவங்கள்ல கூட ஆழ்ந்து போக மாட்டோம். ஏன்னா வராம ம். போயிட்டா என்ன பண்றதுன்னு ம். ம். வந்தவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு ம். தகுந்த மாதிரி வேதாத்தியத்தை கொண்டுட்டு போயிட்டு இருந்தோம். இப்ப ஆமாங்கம்மா, நீங்க ஆமாங்கம்மா. அப்படித்தான் நாங்க வளர்த்தோம். அந்த மன்றங்களை ம். வளர்க்கிற ம். காலத்துல. ஆனா ம். நீங்க இத சொல்லும்போது, இதெல்லாம் ம். ரொம்ப 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 டூ மச். ம். அது எப்படி உங்கள பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியலம்மா. அதாவதுமா வாழ்த்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம குடுக்கறதுக்காக கொஞ்சம் ரெடி பண்றோம். ரெடி அதுதான் பண்றீங்க. ஆமா, வர்ற ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அந்த காலத்துல நீங்க ஆமா, வகுப்பு எடுத்த காலத்துல வந்த ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமா, இப்போ இந்த ஆமா, காலம் மாறுனா இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கறப்ப சயின்ஸ் அதோட இணைக்கணும். ஆமா, அதுதாங்கம்மா நோக்கம். ஆமாமா, ஆமாமா. ரொம்ப சிறப்பு. மிக மிக சிறப்பு. ஆமா. குருவருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணுமா. வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நோக்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க நன்றி. வளமுடன் அம்மா. அதனால வாழ்க. தானம்மா நம்ம மனவளக்கலையை உள்ளுணர்வு கல்வி அப்படின்னு சொல்றோம் இல்லையாம்மா. இப்ப ஆமா. இப்ப அறிவு வளர்ச்சியில மேம்பட்ட சமுதாயம் வந்துடுச்சுமா. அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா போடுற பேராசிரியர்களுடைய உரை இன்னும் பயன் தரத்தக்கதாகவும் ஆமா. எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுறது எளிதாகவும் இருக்குமா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆமாம்மா, ஆமாம்மா. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க அடுத்த வளமுடன். அன்பராக நமது சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி லட்சுமிமா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். மணிமேகலைமா சூப்பர் தொகுப்பு, நல்லா இருந்தது. ரொம்ப சிந்தனைக்கான ஒரு தொகுப்பு. மீண்டும் மீண்டும் கேட்டு அதை நாங்க நிறைய மனதுக்குள்ளால வச்சுக்கணும். நிறைய விஷயங்களை நீங்க கேதர் பண்ணி அப்படியே மகரிஷி சொன்ன மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கிளி போல எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. லக்ஷ்மி அம்மாவோட 14 புள்ளிகளுடைய அற்புதங்கள் ரொம்ப கேட்டீங்கம்மா. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இருவரையும் பாராட்டுவதற்காக எனக்கு வார்த்தைகளே இல்லை. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இப்ப தேங்க்யூம்மா, இந்திராணி அம்மா வாழ்க பேசுனாங்களே, வளமுடன், ரொம்ப வாழ்க அற்புதமா பேசுனாங்கம்மா. ஆமா, இந்திராணி ஆமா. அம்மா பேசுறது அம்மா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா அற்புதமா இருந்தது. பேசுனாங்க. ரொம்ப இன்னும் அவங்க நம்ம மகான் போல 100 வயது வரைக்கும் வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம மனதார வாழ்த்தி இறைவர்கள்ட்ட வேண்டுவோம். ரொம்ப ஒரு தங்கமான, அதாவது வேதாத்திரத்தை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப பிரத்யேகமா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப அவங்க மேல ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அம்மா இன்னொரு ஒரே ஒரு விஷயம்மா. சொல்லுங்கம்மா. கொஸ்டின், வாழ்க. ம். அதாவது இப்போ நமக்கு அழுத்த மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதுதான் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டோம். ஆனா ம். தினந்தோறும் நம்ம அகத்தாய்வு பண்ணி சாந்தி தவம் பண்ணும்போது அதனுடைய இந்த பெர்சன்டேஜ் நிச்சயமா குறையுதுமா கொஞ்சம். அது ஆமாங்க. அந்த பெர்சன்டேஜ் குறையிறதுனால நமக்கு நல்ல ஒரு தவமும் நமக்கு நல்லா கிடைக்குது. ஆமாங்க. ரெண்டாவது அது அது மேலோட்டமாக போயிருது, மனதிற்குள்ளாக வருவதில்லை. ஒரு ம். தெருவோட கண்ணாடி போல அந்த கண்ணாடியில பட்டு பிரதிபலித்து போகுது இல்லையா. ஒரு வயசான ஒரு சைக்கிள் போனாலோ ஒரு பைக் போனாலும் அந்த கண்ணாடி தெருவோரத்துல கிடக்கு, அது இதை பட்டு போயிரும், அது எது வைத்துக் கொள்ளாது. அது போல மேலோட்டமா போயிருது. நம்ம இது சில சமயம் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஒரு பாயிண்ட் வரும் பொழுது, இது இறைநிலையோட ஏற்பாது, ஏதோ நன்மைக்கு தான் எல்லாமே, சரி அவங்க எப்படினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம்
கோபமும் நமக்கு வரும்போது இந்த அழுத்த மேலாண்மை என்பது மிகவும் ஒரு 10% 5%ல இல்லாம மறைஞ்சு விடுவதற்கான வாய்ப்பு இந்த அகத்தாய்விலையும் சாந்திலையும் இருக்குங்கம்மா. என்னுடைய அனுபவத்தை நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். சரிங்களா? உண்மைதான். அகத்தாய்வு பயிற்சியின் மூலமாகவே மன அழுத்த மேலாண்மையை நம்ம சரி பண்ணணும். ஆமா, இததான் இது ஏற்பட ஆமாங்கம்மா, சொல்லுங்க அதாவது சொல்லுங்கம்மா. காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னே ஒரு தெரப்பி வச்சிருக்கிறாங்க சயின்ஸ்ல. என்னன்னா அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை அப்படின்னா என்னன்னா கவுன்சிலிங் தான். அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை எடுக்கக்கூடிய வகையில எழுச்சி மிக்க வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இததான் அகத்தாய்வு நமக்கு பண்ணுது. அப்ப சைக்காலஜி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். மகரிஷியினுடைய சப்ஜெக்ட் சைக்காலஜி சப்ஜெக்ட் தான். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம மன அழுத்தத்துல இருந்து விடுபட முடியும். சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நம்ம பார்க்க மகா நம்ம எல்லாரையும் ஒரு டாக்டராவே மாத்திடுவாங்க போல. மருத்துவத்துறையும் நம்ம சிறந்து வர்றோம். ஏன்னா விஞ்ஞானமும் விஞ்ஞானம் இணைந்ததுதான் வேதாத்திரியம். இப்ப நம்ம விஞ்ஞானத்துல ரொம்ப முன்னேற்றமா போய் இந்த கால ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்பீச்சஸ் மாறிடுச்சு பாத்தீங்களா? சூப்பர்மா. மகரிஷி நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி சொல்லுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லக்ஷ்மணன் காந்திமதி. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உரையும் கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அதாவது இப்ப நவீன காலத்துக்குள்ள எப்படி ஸ்பீச்சோ அந்த மாதிரி உள்ள இதை நீங்க உரையாடலும் உங்களோட இதுவும் ஸ்பீச் இருந்தது. அம்மா இப்போ குடும்பங்கள்ல எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த என்ன சொல்றது கோபங்கிறது ஏதோ ஒரு விதத்துல கோபத்தை உண்டு பண்ணிடுறாங்க. நம்ம என்னதான் செஞ்சாலுமே அவங்க வார்த்தைகளால கோபத்தை உண்டு பண்ணிடுறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஹார்மோனும் வேற மாதிரி ஆக்டிவேட் ஆயிடுது, அந்த என்வரான்மெண்ட்டும் மாறிடுது. அப்ப அந்த சூழல்ல இருந்து எப்போதுமே அவங்களும் சரி நம்மளும் சரி அந்த ஒரு சாதாரண நிலைக்கு ஒரு நார்மல் டேஸ்ல இருக்கிற மாதிரியே ஒரு சூழலை ஏற்படுத்தணும்னா நம்ம அந்த இதுக்கு என்னம்மா எப்போதுமே நம்ம உடல்நிலையா இருக்கும் மனசா இருக்கட்டும் அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னா என்னம்மா பண்றது? அது கொஞ்சம் குடும்பத்துல 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னா அதனுடைய எதிர்வினைய இன்னொருத்தவங்களுக்கு வந்துருது. இன்னொருத்தவங்களுக்கு வந்ததுன்னா அந்த முதல்ல வந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வருது. இப்படி அது கடைசியா பெரிய சண்டையா போயிடுது இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க, ஒருத்தவங்க வாழ்க்கை துறையோ இல்ல சொந்தக்காரங்களோ ஏதோ ஒண்ணு உங்களை தூண்டி விடுறதா நீங்க சொல்றீங்க, ட்ரிகர் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க என்ன பண்ற நேரத்துல வேற வழி இல்லாம கொஞ்சம் பொறுமையா தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம அதாவது ஒரு புல்லட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கன்னுல வரிசையா புல்லட் போட்டு வச்சிருக்கோம். புல்லட்டை டேபிள் மேல வைக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க அதை ட்ரிகர் பண்ணாங்கன்னா புல்லட் வெடிக்கும். இதே கன்னுல புல்லட்ஸே இல்ல, வெறும் கன்னா அது யாரு ட்ரிகர் பண்ணாங்க அப்படித்தானேங்க? அதே போல கோபம்ங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கிற யாரு ட்ரிகர் பண்ணாலும் நமக்கு கோபம் வருது. இப்போ கோபங்கிற உணர்வே இல்லாம நம்ம பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கோபத்தினால நம்ம உடல் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுதுங்கிறது திருப்பி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். கோபம்ங்கிறது மத்தவங்க நம்மள்ட்ட ஏற்படுத்துறாங்க நம்ம நினைக்கிறோம், அது உண்மைதான். ஆனா இந்த கோபம் நம்ம எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுது அப்படிங்கறத நமக்கு நாமே செல்ஃப் கவுன்சிலிங் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மத்தவங்க கோபப்படுத்தினா கூட சரி அவங்க கோபப்படுத்துறாங்க, நாம அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லலாம் அப்படின்னு அந்த எதிர்வினை ஆற்றாம இருந்தாலே அந்த கோபத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும் இல்லையா? அந்த எதிர்வினை ஆற்றாம இருக்கிறதுக்கு நமக்கு பயிற்சிகள், தவ பயிற்சிகள். தவத்தினுடைய முடிவுல நான் இன்னைக்கு யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன், அதற்கான வல்லமையே எனக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம சங்கல்பமா வச்சோம். கோபம்ங்கிற உணர்வு வரும் பொழுது அந்த சங்கல்பம் நம்மளை காப்பாற்றும் ஐயா. சங்கல்பத்துக்கு அவ்வளவு பலன் இருக்குது. சிறப்புங்கம்மா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது கோவப்படாம, அதாவது சரியான விஷயங்களுக்கு நம்ம கோவப்படாம இருக்கிறோம்.
ஒரு சரியில்லாத ஒரு விஷயங்களுக்கு கோவப்பட்டு தான் ஆகணுங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப ஆமாங்க அப்ப அந்த சூழல் அங்க மாறி போயிடுது இல்லம்மா. இப்ப கண்டிப்பா கண்டிப்பா அதாவது புரியுது. அன்வான்டா இருக்கிறதுக்கு நம்ம கோவப்படாம இருக்கணும். அதுக்கே கூட இவ்வளவு சொல்றேனே உங்களுக்கு என்ன கோபமே வராதா அப்படின்னு நம்ம கோபத்தை உண்டு பண்ணிடுறாங்க. உண்டு பண்ணிடுறாங்க. பேசிடுறோம், இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு சொல்றோம், நீங்க என்ன உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு நம்மள திருப்பி நம்மளே அந்த ஒரு சூழலுக்கு கொண்டு பண்றாங்க. சரி, ஓகே, கடந்து போகும், நம்ம ஒரு மனசை சாந்து பண்ணிட்டு நம்ம இது போறோம். ஆனா ஒரு தேவையில்லாத ஒரு சூழல்ல வந்து அந்த இடத்துல பேசிதான் ஆகணுங்கிறப்ப கோபங்கள் அதை தடிக்குது. அப்ப அந்த இதை ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிறப்ப அதை நார்மலைஸ் கொண்டு வர்றது வந்து அதையும் அந்த விஷயங்களுக்கு மகரிஷி என்ன சொல்றாங்க, சில நேரங்கள்ல நம்ம கோபப்பட்டாதான் அந்த செயல் நடக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க நடிப்பு சினமா கொண்டு போங்க. நடிப்பு சினம்னா கோபப்படணும், அவங்களுக்கு நீங்க கோபப்படுறதா இருக்கணும், ஆனா உங்களுக்குள்ள நீங்க கோபப்படக்கூடாது. நடிப்பு சினம் கோபப்படாம கத்துறது, மனதுக்குள்ள ஃப்ரீக்வன்சி உயர்த்தாம நீங்க பேசணும் வேகமா. இந்த மாதிரி இது பண்றது எனக்கு பிடிக்கல, இது சரியில்லை அப்படிங்கறத நம்ம வந்து நடிப்பு சினமா வெளிப்படுத்தணும்னு மகரிஷி சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயமா குறிக்கிறதுக்கு மன்னிக்கவும், கோப சினவா பட்டாலுமே அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி போயிடுதுமா. ஒரு நார்மல் டேஸ்ல ஒரு சுமூகமான ஒரு சூழல்ல இருக்கிறப்ப நீங்க கோபப்படாதவரு அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்களேன்னு நார்மலா இருக்கிறப்ப இந்த இதை சொல்லி திரும்பி அதை பழைய அந்த சூழலை உருவாக்குறாங்கம்மா. அதாவது எப்படி பாத்தீங்க, அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் புரியுதாமா? அதாவது கோபப்படல ஆனா கோபத்தை உண்டு பண்றாங்க. அந்த கோபத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்னு நம்ம இருக்கிறோம். ஆனா அது தேவையானதுக்கு கோவப்படுறோம். நீங்க கோபப்படாதால் கோவப்பட்டீங்களேன்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கிற டேஸ்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில வந்து பழைய நினைவுகளை சொல்லி அந்த பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி உங்களை மீண்டும் அந்த ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த இதுக்கு வரப்ப நம்ம மனநிலை வந்து ஒரு நார்மலே வராத மாதிரி இருக்கிறப்ப இது எப்படிமா அத சரி பண்றதுமா? அத வந்துங்க ஐயா, நீங்க கொஞ்சம் பொறுமையா நல்லா இருக்கிறப்ப எடுத்து சொல்லணுங்க ஐயா. அதாவது இந்த மாதிரி பழைய விஷயங்களை நம்ம திருப்பி திருப்பி கிளறதுனால இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சார்லி சாப்ளின் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாருங்களாம். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜோக் சொல்லியிருக்காரு, நகைச்சுவை சொன்னதும் சபையில எல்லாருமே சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க திருப்பி சொன்னாராம். திருப்பி சொல்லும்போது பாதி பேர் தான் சிரிச்சாங்களாம். 3வது தரம் சொன்னாராம் ஜோக்க, யாருமே சிரிக்கலையாம். அப்ப வந்து இவருக்கு சொன்னாராம், ஒரே ஜோக்க சொன்னப்ப எல்லாரும் சிரிச்சிங்க, செகண்ட் டைம் தேர்ட் டைம் சொல்லப்ப யாரும் குறைஞ்சு போச்சு இல்ல, அப்ப போர் அடிக்குதுல்ல உங்களுக்கு, ஒரே ஜோக்க திருப்பி திருப்பி கேட்கும்போது போர் அடிக்குது இல்ல. அதே போல முடிஞ்சு போன விஷயங்களை ஏன் திரும்ப திரும்ப எடுத்து அசை போடுறீங்க, அது உங்களுக்கு பிடிக்கலையா, போர் அடிக்கலையான்னு கேட்டாங்க. அது போல முடிஞ்சு போன விஷயங்களை நம்ம எடுக்கவே கூடாது. அது எடுக்கிறது எதுன்னா பழைய குப்பைகளை கிளறதுக்கு சமம். குப்பைன்னு தெரிஞ்ச விஷயத்த நம்ம தூக்கி போட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும். அதை வந்து நம்ம வந்து பொறுமையா விளக்கமா எடுத்து சொல்லலாங்க ஐயா, முடிஞ்சு போன விஷயத்த. அதான் அவங்க வந்து அதை இருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க, நல்லாவே தெரியுது. நான் தான் சொல்ல ஒரே வார்த்தை, மறப்போம் மன்னிப்போன்றுவேன். புதுசா நடக்குதுன்னு சொல்லி அப்புறம் அடுத்த வார்த்தைகளை ஏதாவது அதுதான் சொன்னேன், எண்டுங்கிற இல்லைங்கிற மாதிரி இருக்காங்கம்மா. அதுதான் அந்த அந்த பர்சனோட தான் நம்ம குடும்பங்களோட உறவாடி வெளியில. அதாவது இருப்பு கட்டி வஞ்சமாக மாறுறது மாதிரி அது பழி வாங்குற உணர்வோடையே திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது அப்படின்னு நீங்க சொல்றது புரிய வருதுங்க ஐயா. இத வந்து நம்ம பொறுமையால இல்ல அன்பால விட்டு கொடுத்தலால இந்த மாதிரி நல்ல குணங்களால மட்டும்தான் மாற்ற முடியும். இப்ப ஒரு பாட்டில்ல இங்கு இருக்குதுங்க ஐயா, இங்கு தீர்ந்துருச்சு, நீங்க தண்ணி ஊத்தினாலும் அங்க என்ன வருதுன்னா திருப்பி அந்த இங்கு கலர் தான் தண்ணியில வரும். ஆனா தொடர்ந்து நீங்க அந்த நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காம அந்த இங்கோட கலர் மாதிரி கிரீமியான வரும்போது அந்த பழைய இருப்பு கட்டிய சினத்தை போக்கக்கூடிய அளவுல நீங்க திரும்ப திரும்ப நல்லது பண்ணி 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 தான் அதை மாத்த முடியும். அவ்வளவு சீக்கிரம் மாறாது. ஒரு நம்ம ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டோம்னா அது அவ்வளவு சீக்கிரம் மாறாது இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணணும்னா மேல 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 நல்லது செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் அந்த பழைய கோபத்தையும் இதையும் வஞ்சத்தையும் மனசுல இருந்து நீக்க முடியும். அப்ப நாம வந்து நம்ம மேல உண்மையிலேயே தப்பு இருந்து அவங்க அதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த தப்பு திரும்ப நடக்காத அளவுக்கு நம்ம அந்த சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையை தான் நம்ம. அதாவது புத்தர் என்ன பண்ணாராம்,
சொர்க்கத்துக்கு போனாராம் இறந்ததுக்கு அப்புறம். சொர்க்கத்துக்கு போனதும் அவரோட சேர்ந்துட்டு எல்லாரும் போனதும் அந்த சொர்க்கத்துல இருக்கிற காப்பாளர் என்ன சொன்னாரா, உங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம், மத்தவங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, எல்லாரும் போங்க அப்படின்னதும் உடனே புத்தர் என்ன பண்ணிட்டாராம், இல்ல இல்ல, என்ன ஃபாலோ பண்ணி வந்தவங்க அத்தனை பேரும் சொர்க்கத்துக்குள்ள வந்தா ஓகே நான் வரேன், இல்லைன்னா நான் அவங்களோட சேர்ந்து நரகத்துக்கே போயிடுறேன். நான் நரகத்துக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அவர் என்ன பண்ணிட்டாராம், அந்த நரகத்தையே சொர்க்கமா மாத்திட்டாரு. அப்ப அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர், அவர் ஒருத்தர் தான். அவரு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, நரகத்தையே சொர்க்கமா மாத்திட்டாரு இல்லைங்களா. அது போல நாம வேதாத்திரி அன்பர்கள், நாம ஒருத்தவங்க நம்ம குடும்பத்தையே ஒரு சொர்க்கலோகம் மாதிரி, ஒரு காந்த களம், நேர்மறை காந்த களம் நிரம்பிய ஒரு கோவிலாக மாத்துற ஆற்றல் நமக்கு இருக்குதுங்க ஐயா. ஏன்னா நம்ம பயிற்சி அந்த அளவுக்கு வலிமையான பயிற்சி. நம்ம பயிற்சியின் மூலமாக நம்ம எப்பொழுதும் அந்த தவம் செய்து சங்கல்பத்தை செஞ்சு நேர்மறை ஆற்றலை வீடு ஃபுல்லா பரப்பும் பொழுது தானாகவே அந்த நெகட்டிவிட்டி அங்கிருந்து போயிடும். அதற்கான காலம் வேணா கொஞ்சம் நீளமான காலமா இருக்குன்னு தவிர, அதுக்கான பொறுமையும் முயற்சியும் இருந்ததுன்னா அது மாத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமான உண்மைங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக நாம் செவ்வேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப சிறப்பா அந்த ஸ்ட்ரெஸ் பத்தி ரொம்ப சிறப்பா பேசுனீங்கம்மா. அதே மாதிரி நம்ம மனவளக்கலையிலே நம்ம எல்லா இதுவும் செஞ்சா நல்லதுன்னு சொன்னீங்க. நம்ம இப்ப இருக்கிற போட்டி உலகம் தான் இப்ப இருக்கு. இந்த போட்டி உலகத்துல நம்ம பொருளை ஈட்டனாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு. ஒரு இடத்துல வேலை செய்த நிறுவனங்கள்ல நம்ம வேலை செய்யறோம், பல நிறுவனங்கள் போட்டி போடுது. அந்த பல போட்டி போடக்குள்ள நாம அந்த அளவுக்கு எவ்வளவு குவாலிட்டியாவும் கொடுக்கணும், ரேட்டும் கம்மியா வச்சு கொடுக்கல, அந்த அளவுக்கு நம்ம அதுல ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுது. அது சப்போஸ் அந்த இது கிடைக்காத போனா நம்மளுடைய ஜாபும் அதை போயிடுது. அந்த பொருள் ஈட்டுறதுக்குள்ள அதில் உள்ள நம்ம பல ஆட்களை வைத்து வேலை செய்யக்குள்ளயும் நாம அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவங்க கேட்கக்குள்ள அதனை கொடுக்கறதுக்கும் நம்ம எனக்குள்ள பல விதமான சூழ்நிலைகள் ஏற்படுதுமா. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் பின்பற்றினா நம்ம நல்லா அந்த எல்லாமே குறைச்சி நாம நினைத்த அளவுல நம்ம பொருள் ஈட்டுறதுக்கு, நம்ம பொருள் மெயின் முக்கியம், நம்ம இது அதை பண்றதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா நம்ம அதை குறைச்சிக்கிட்டு நம்ம இன்னும் ஆனா மன மகிழ்ச்சியா வாழலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான கேள்வி கேட்டிருக்கீங்க ஐயா. அதாவது நம்ம மகரிஷி பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணணும். அதோட சேர்ந்து நீங்க இப்போ ஒரு தொழில் நடத்துறீங்க, தொழில்ல வேலையாட்களை வச்சு வேலை வாங்கணும், குறிப்பிட்ட டைமுக்கு அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும், அப்ப அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும். இப்படி பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமை, முயற்சி, நவீன தொழில்நுட்பம், இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டு அந்த அறிவை மேம்படுத்திக்கிறதுக்கான வழிகளும் நீங்க செய்யறதுக்கு இந்த குண்டலினி யோக பயிற்சியில் உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தவம் செய்யறதுனால நம்மளுடைய சிந்தனை ஆற்றல், அறிவு நுட்பம், முடிவெடுக்கக்கூடிய திறன், இது எல்லாமே அதிகரிக்கும். ஆனா நம்மள்ட்ட ஒரு திறமை, அறிவு இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் இந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லைங்களா. அதனால தொழில் ரீதியா நீங்க முன்னேற்றம் அடைகிறதுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த அறிவை பெருக்கிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, எப்படி ஆட்களை மேனேஜ் பண்றது, ஹியூமன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, இது போன்ற நுட்பங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை தாங்க மெயினா நம்ம ஏற்படுத்தணும். அந்த இடத்துல டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகள் பயன்படுவதை தவிர, பொருள் ஈட்டுவதற்கு மனவளக்கலை பயிற்சி எவ்வாறு உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அறிவு நுட்பம் மேம்படுவதற்கு உதவும். ஆனா அதற்கான திறமை, முயற்சி, அறிவை நாம வெளியில இருந்து தாங்க கேதர் பண்ணணும். இதுதாங்க என்னுடைய ஒப்பீனியன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. ரொம்ப நுணுக்கங்களோட நிறைய பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஸ்ட்ரெஸ் எவ்வளவு தூரம் எந்தெந்த விதத்துல பாதிக்குது, நம்மளுடைய தவங்கள், காயகல்பங்கள், உடற்பயிற்சிகள் எல்லாமே சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா, நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாங்களாமா? நிறைவு செய்துக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றி.
சிறப்பாக தொகுத்து வழங்கிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்கள் அருட்தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே